ஆமா சார். இப்போ ரெக்கார்ட் போட்டு ஓகே ரெக்கார்ட் போட்டு போட்டுருங்க. எந்த ஒயிட் கேண்டில் வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸுக்கு கீழே ஹை லோவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டீகோட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லு. போட்டேங்க சார். போட்டியா? ஓகே. நீ ப்ரொஃபஷனலாக பண்ணுற, நான் சும்மா லைன் போடுவேன். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளே போட்டுருக்கேன் சார். ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் கேண்டில். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறன்னா டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணுற. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு. அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். என்ன டேட்டு? 4ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டில். கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒயிட்டா? இல்லை சார், ப்ரீவியஸ் கேண்டில் ஒயிட் சார். ஓகே ஓகே. அப்போ வந்து நம்மளுக்கு அதை கட் பண்ணால் ஒரு ஒயிட் கேண்டில் வருது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஒயிட் கேண்டில் வருது. ஓகே. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி கேப் அப்பில் கொஞ்சம் மேலே போயிட்டு லெவல் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்துடும். கேண்டிலோட வித்து கடைசி லோ டே லோ வந்துருச்சு. ஓகே ஓகே. ஒயிட் கேண்டிலுக்கு பேரலாக இன்னொரு ஒயிட் கேண்டில் வந்துருக்கு. ஓகே. இதுக்கு மேலே க்ளோஸ் 1 ஹவரில் எத்தனை கேண்டில் வருமோ அப்போ 1 ஹவரில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஓகேயா? இப்போ 15 மினிட் பார்த்துருக்கோம். 1 ஹவரில் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். 1 ஹவரில் இதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. 1 ஹவர் சார். ஓகே. அது இப்போ திருப்பி 15 மினிட் வரணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 30 மினிட் தான் நம்ம பார்க்கணும். ஓகே. 30 மினிட் முடிஞ்சிருச்சுன்னா 30 மினிட்டுக்கு மேலே எங்கே இருக்குது? 30 மினிட்ல கேண்டில் வந்திருக்கு. ஆமாம் சார், எல்லோ கேண்டில். ஓகே. அப்போ 30 மினிட் அது மார்க் பண்ணிக்கலாம். 30 மினிட். ஓகே. பார்த்தியா? அதான் அங்கே போய் ரிஜெக்ட் ஆகுது. பார்த்தியா? ஓகே. ஓகே. 15 மினிட்லேருந்து 30 மினிட்டுக்குள்ளே இருக்குது. 30 மினிட்ல கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிக்குது. அதாவது ஒயிட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் எங்கே கட் ஆகுதோ எல்லோ கேண்டில் வந்து, அதாவது ஒயிட் கேண்டில் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு எல்லோ கேண்டில் போடுது. அதை கட் பண்ணதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் போகுது. இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கறது மேலே 55 791 வரைக்கும். அதுதான் 1 ஹவரோட இது. ஓகே. இப்போ போடு. கரெக்டா போயிடுச்சா? ஓகே. அடுத்த நாள் இது கரெக்டா? ஓகே. அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகி திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல 15 மினிட் மாற்றிங்கன்னா அங்கே ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருக்காரு. 15 மினிட்லேருந்து இருக்குது சார். இது 15 மினிட்டா? டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் சார். ஆனால் எல்லோ வந்து 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர். ஓகே. 1 ஹவர். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு 1 ஹவர் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே. போடு. பார்த்தியா? ஒயிட் கேண்டில் வரணும். ஏன்னா இது எப்படி பிளாட் ஆகுதுன்னா, மேஜர் டைம் ஃப்ரேமை எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் அந்த ஒரு கேண்டிலுக்கு மேலே இன்னொரு கேண்டில் வந்து ஒரு ஒயிட் கேண்டில் போடுது. ஓகே. அதாவது வேற டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணுறது இல்லையா?
டிசைட் பண்றதுக்கு. அதாவது நான் 15 நிமிஷத்துக்குள்ள இருக்க போறேன்னா, 1 ஹவருக்குள்ள இருக்க போறேன்னா, இல்ல ஃபர்தரா மேல போறேனா. கரெக்ட்டா? ஓகே. இன்னும் வந்து டேக்கு வரல. 1 ஹவருக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப 15 நிமிஷம்னா, 15 நிமிஷத்துக்கு மேல அது டிராவல் ஆகும்போது நம்மளுக்கு மேல டே ஹை போகும். ஓகே. நெக்ஸ்ட். டே ஹை ப்ரீவியஸ் டே ஹையை வந்து டச் பண்ணிச்சு சார். டச் பண்ணிருச்சா? டெய்லியோட கேண்டில்லையா? ஆமா. ஓகே, ஓகே. சரி, சரி, சரி. டெய்லி கேண்டில்ல ஒயிட் கேண்டில்ல இப்பதான் கட் பண்ணுது. ஓகே. அடுத்தது பாரு. நீங்க அது ஒயிட் கேண்டில் சொல்றீங்களா? ஆமாமா. டேவோடது மேலல்ல இருக்கு. ஆமா சார், மேல இருக்கு. ஓகே, ஓகே. அது வரைக்கும் போகும். ஏன்னா ஒயிட் கேண்டில் லோவ தொட்டா ஹைய தொடணும். ஓகே, ஓகே, ஓகே. அந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, அ ஃபார்வர்ட் பண்ணாத ப்ரீவியஸ் போ. கேண்டில் ஸ்லோ பண்ணு. மைனஸ் பண்ணு கேண்டில. இன்னும். அந்த ஒயிட் கேண்டில் வரும்போது. ஒயிட் கேண்டில்ட்ட. ஓகே. ஒயிட் கேண்டில்ட்ட ஏன் ரிஜெக்ட் ஆகுது? அந்த ஒரு கேண்டில் மேல வச்சோனே, நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கேண்டில பார்க்கணும். 30 மினிட்ட பாரு. 30 மினிட். ஓகே. 30 மினிட்ல இங்க உள்ள ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டிலுக்கு நேரா ரிஜெக்ஷன் வருது. இங்க இல்ல. ப்ரீவியஸ். ஆ அங்க வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அந்த இடத்துல ஒரு கோடு குடுப்போம். ஏதோ ஒரு டாட்டட் லைன் ஏதோ ஒரு லைன். டச் பண்ணிருச்சா? சார் 30 மினிட்ட டச் பண்ணிருக்கு. ஆமா சார். ஓகே. 30 மினிட்ட டச் பண்ணிருக்குன்னா 30 மினிட்டுக்கு ஒரு லோவ போடு. அதுதான் வந்து 30 மினிட் கேண்டிலுக்குள்ள இருக்கு. இது இந்த கரண்ட் கேண்டில் லோ சொல்றீங்களா? ஆ, ஆமா. இல்ல. கரெக்ட் கேண்டில் இல்ல. அந்த 30 மினிட்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல டாட்டட் லைன். எஸ் கரெக்ட். அதோட லோவுக்கு. லோ வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே. இப்போ 15 மினிட். ம். லோ ஓகே. கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. பரவால்ல. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. கீழ வந்து 15 மினிட்டோட டார்கெட்ட வந்து கீழ டச் பண்ணிருக்கு. ஆமா சார். ஓகேயா? ஓகே. இப்ப 30 மினிட்டுக்கும் 15 மினிட்டுக்கும் இடையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ம். 30 மினிட்ட வந்து ரெசிஸ்ட் ஆச்சு. 15 மினிட்டோட லோவுக்கு வருது. இது 30 மினிட்ல ரெசிஸ்ட் ஆனது. இப்போ அது சப்போர்ட் எடுத்துட்டு ஆமா. வருது. அந்த லோ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த விக்கு வச்சிருக்கு பாரு. ம். ஓகே, ஓகே. அது ஓகே. அந்த விக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ல பிரேக். 30 மினிட்ல பிரேக். 15 மினிட்ல பிரேக் ஆயிடுச்சு. க்ளோஸ். ஹலோ. கேக்குது, கேக்குது. கேக்குது, கேக்குது. கேக்குதா நான் பேசுறது? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வந்தது. சரி, ஓகே. பிரேக் ஆனுச்சு சார். ஆனால் ப்ரீவியஸ் டே அந்த இது மேல் கேண்டில் இன்னும் டச் பண்ணல. மடி கீழே தான் வருது. ஆமா, கீழ வருது. ஓகே. 3 ஹவர்ஸ் போடு பார்ப்போம். அந்த 3 ஹவர்ஸ்னா 2:30 மணிக்கு முடிஞ்ச உடனே நம்ம ஒரு லெவல பார்க்கணும். அடுத்த நாள் க்ளோஸ். ம். ஒயிட் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில். அடுத்த நாள் டெய்லியிலே போட்டிருக்கோம். 3 ஆமாம் சார், ஹவர்ஸ். 3 ஹவர்ஸில் போட்டுது. ஒரு ஓகே. கேண்டில். 3 ஹவர்ஸோட சப்போர்ட், 30 மினிட்டோட சப்போர்ட். அது உள்ளார தான் இருக்கு. இப்போ இப்போ இது ரெஃபரன்ஸ் ஆயிரும்ல சார்? இந்த லைன்ஸ் எடுத்துடலாம்ல? ஆமா, ஆமா. இப்ப அந்த ஒயிட் கேண்டில்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ தான் நம்மளுக்கு சப்போர்ட். இந்த 2 கேண்டிலுக்குள்ள தான் சுத்தணும். கரெக்ட்டா? ஆமாம் சார்.
என்னன்னா அந்த கேண்டிலுக்குள்ள இந்த கேண்டில் இருக்கு அப்படின்னா வித்தின் த ரேஞ்சுக்குள்ள மேல கீழே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கீழே டச் பண்ணிட்டு மேலே இப்போ பிரேக் ஆயிடுச்சு சார். அடுத்த நாள் அடுத்த நாள் 15 மினிட்ஸில் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சு. ஓகே, க்ளோஸ் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கலாம். க்ளோஸ் ஓகே, வச்சு ஒயிட் கேண்டில் வந்துருக்கு. இல்லை உடனே வராது, வந்துருச்சு. அது க்ளோஸ் பண்ணோன்னே வந்திருக்கு. ஓகே, அந்த கேண்டிலுக்கு உள்ள வந்திருக்கு. அப்போ அந்த லோ வந்து சப்போர்ட்டு எங்க அந்த ஒயிட் கேண்டிலோட லோ தான் சப்போர்ட். அந்த லோ சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒயிட் கேண்டிலோட லோ வரணும், ஹை வரணும். அது வந்து 50,161. ஆமாம் சார். ஓகே, அது வரைக்கும் அது வரணும். இப்போ வந்து இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல ஒரு லைனை போடும். டெய்லியில ஒயிட் கேண்டிலுக்கு மேல ஒரு லைன், அந்த கேண்டிலுக்கு மேலேயும் ஒரு லைன். பரவாயில்ல, கேண்டில் இது இல்லை. இப்போ ரன்னிங்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அவ்வளோ. ஓகே, இதை போட்டுட்டு ஒரு லைன் போடுறது, எந்த லைன்? அது கிரீன்ல ஒரு லைன் டாப். ஓகே, இப்போ வந்து ஒரு கேண்டிலுக்கு மேல ஒயிட் கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டிலுக்கு மேல நம்ம ட்ரேட் போறோம். ஓகேயா, இப்போ என்ன பண்ணணும்னா 3 ஹவர்ஸோட சப்போர்ட் இல்லை, ஒயிட் 1 ஹவரோட சப்போர்ட் நம்மளுக்கு தெரியும். 3 ஹவர்ஸ்ல நம்மளுக்கு டார்கெட் தெரியாது, கரெக்டா? ஆமாம் சார். இப்போ வந்து 3 ஹவர்ஸ் இப்போ ஒயிட் கேண்டிலுக்கு மேல 3 ஹவர்ஸ் போட்டிருக்கு. ஓகேயா, டெய்லிக்கும் அதே தான் லெவல். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். 3 ஹவர்ஸ்ல ரன் பண்ணு. அப்போ டெய்லியில ஒரு சப்போர்ட்டை போட்டு 3 ஹவர்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஒயிட் கேண்டில் போட்டுருச்சா? ஒயிட் கேண்டில் போட்டுருச்சு சார் ப்ரீவியஸ். நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப். ஓகே, பரவாயில்ல. இன்னும் அந்த கேண்டிலுக்கு 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது, மேலே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகேயா, அப்போ வந்து அந்த கேண்டில் வரைக்கும் ஒயிட் கேண்டில் வரைக்கும் வரணும், கரெக்டா? அப்ப இந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு கீழே வரும்போது ஒயிட் கேண்டில் நம்மளுக்கு வரும். ஓகேயா, இது டார்கெட் வரும். அப்போ வந்து கீழே தான் நம்ம எதிர்பார்க்கணும், கரெக்டா? கேப் அப் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம கீழே எதிர்பார்க்குறோம். எப்பன்னா அந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு கீழே போகும்போது நம்ம எதிர்பார்க்கணும். எங்க வரும்? அந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலோட லோவுக்கு வரணும், ஹைக்கு லோவுக்கு வரணும். ஓகேயா, எங்கன்னா இந்த 3 ஹவர்ஸ் ஓப்பன் ஆயிருப்பாரு. ஓப்பன்ங்கிறது 15 நிமிஷம் கேண்டில். ஓகேயா, இப்போ இதை மாத்திட்டு இதை 2 லைன் போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேப் அப் ஆனவொடனே சரி பரவாயில்ல, எடுத்து அதை எடுத்து மேலே அந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலில் வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணி 15 நிமிஷமா பார்க்கணும். அதை வச்சு தான் காலையில் 3 ஹவர்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குன்னா அது 15 நிமிஷம் கேண்டிலோட வேல்யூ, கரெக்டா? அந்த கேப் அப் மார்க் பண்ணு. சார், அந்த கேப் அப் மார்க் பண்ணிட்டியா? கேப் அப்பையுமா? கேப் அப் தான் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், கரெக்டா? ஆமாம் சார். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல என்ன வேல்யூ வருதோ அதுதான் 3 ஹவர்ஸோட வேல்யூ. அப்ப இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ 3 ஹவர்ஸ்ல எப்ப கட் பண்ணுதோ 12:30 மணிக்கு கட் பண்ணுதோ அப்பதான் போய் கீழே வந்து டார்கெட் ரீச் ஆகும். ஓகேயா, இப்ப நம்மளுக்கு ஒரு ஒயிட் கேண்டிலும் போட்டான், அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேயா, வித்தின் த ரேஞ்சுக்குள்ள அந்த கேண்டில் இருக்கு. இப்ப அடுத்த 15 நிமிஷத்தை ஓட்டு. இதை எப்ப கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிதோ அப்பதான் கீழே டார்கெட். ஓகே, அன்னைக்கு ஃபுல்லா அதை வைக்கல. ஆமாம், அன்னைக்கு ஃபுல்லாக வைக்கல சார். அடுத்த நாள் வந்து மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் ஓப்பன் பண்ணி கீழே வந்து டார்கெட்டு கொடுத்துட்டான். அப்போ வந்து 2 சைடில் உள்ள ப்ரீமியம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரே கேண்டில். ஓகேயா, 15 நிமிஷத்தில். இப்போ அந்த 15 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரேடுனா இப்போ 3 ஹவர்ஸ் சப்போர்ட்டில் தான் இருக்கு. ஆமாம், 3 ஹவர்ஸ் சப்போர்ட்டில் இருக்குன்னா இப்போ நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனோடனே 3 ஹவர்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ வந்தால் என்ன ஆகும்? 3 ஹவர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது தான் இது ஒயிட் கேண்டில் வரும். இப்போ வந்து மணி 9:30.
இப்போ 9:30ன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் இந்த ரெட் கேண்டில். ஓகேயா? அப்ப அதை கட் பண்ணி போனுச்சுன்னா தான் 15 மினிட்டுக்குள்ள இருந்து இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும். அது கீழே வந்தாலும் ரிவர்ஸ் ஆயிடும் 12:30 மணிக்குள்ள. அடுத்தது ரன் பண்ணு. 12:30 மணிக்கு நிப்பாட்டு. ஓகே, இப்ப 12:30 மணியோட சப்போர்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு 12:30 மணி வரைக்கும் இந்த கேண்டில கட் பண்ணி க்ளோஸ் வைக்காது. கரெக்டா? இதுக்கு மேலதான் அந்த 12:30 மணி கேண்டில க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அந்த 12:30 மணி கேண்டிலோட சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். கீழே வந்தாலும் கேண்டில் போய் மேலதான் க்ளோஸ் ஆகும். அது ஏன் 12:30 மணி சொல்றீங்கன்னா, ஏன்னா இது 3 ஹவர்ஸ்ல சப்போர்ட் லைன்ல இருக்கு. ஆரம்பத்துல வந்து அந்த லைன் வந்தாலும் அந்த 3 மணி நேரம் வரைக்கும் இது உடைக்காது. அன்லெஸ் நேரத்துக்கு அப்புறம் தான் அது எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு ட்ரேடு. எஸ், புரியுதா? இப்ப இன்னொரு இதே 15 மினிட்ல சப்போர்ட் எது? ஒயிட் கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் என்ன? ஓகே, இந்த கேண்டில் தான் அந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு மேல அது கேப் அப் ஆனது. 3 ஹவர்ஸோட சப்போர்ட்டும் அதுதான், 15 மினிட்டோட சப்போர்ட்டும் அதுதான். நீ இந்த 15 நிமிஷத்தை பாக்குறேன்னா இந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஏன் இந்த பிரைஸை கட் பண்ணலைன்னா 3 ஹவர்ஸோட சப்போர்ட்ல இருக்கு. இனிமேட்டு தான் அந்த 3 ஹவர்ஸை கட் பண்ணி அது கீழே போகணும். ஓகேயா? ஓகே, இப்போ 12:30 மணி ஆயிடுச்சு. அடுத்த 12:30 மணிக்கு வரைக்கும் நம்ம 3 ஹவர்ஸை மைண்ட்ல வச்சுக்கணும். டே சப்போர்ட் ஒரு கேண்டில் விட்டு கட் பண்ணி மேல போனது. நம்மளோட ஒயிட் கேண்டில் டேஸ் அந்த இடத்த கட் பண்ணி மேல போனுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 15 மினிட்லன்னா எவ்வளவு தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த கிரீன் லைனுக்கு மேல 2 ஒயிட் கேண்டில், எல்லோ கேண்டில் அதெல்லாம் இருக்கு பாரு. இந்த இங்க கீழே கீழே அதுக்கு ப்ரீவியஸ் அது வரைக்கும் 15 மினிட்ல வரலாம். ஆனா 3 ஹவர்ஸ் எப்ப முடியுதோ அப்பதான் அது க்ளோஸ் வைக்கும். ஓகே, அப்ப இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேல கன்ஃபார்ம் ஆனாதான் அந்த 3 ஹவர்ஸ்ல செல் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் கீழே விழுந்தா திருப்பி ரிவர்ஸ். ஓகேயா? இப்ப திருப்பி ரன் பண்ணு. ஓகே, இப்போ ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருக்கு. அங்க ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருக்கு. இந்த ஒயிட் கேண்டிலுக்கும் அந்த மேல உள்ள ஒயிட் கேண்டில். ஓகே, இப்ப இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல ட்ரேட் ஆனதான் நம்மளுக்கு மேல. கரெக்டா? அது கீழே வந்து இப்பதான் ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கலாம். கரெக்டா? அடுத்த ஒயிட் கேண்டில் போட்டா, அடுத்த ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் கீழே இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் இது பண்றோம். இப்ப இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி அந்த மேல ஒயிட் கேண்டில் தொடரும். ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்த 2 கேண்டில் போடு. 1 2. ஓகே, மேல போயிடுச்சு. ஓகே, ஸ்டாப். ஓகே, ஸ்டாப். இப்ப ஏன் இப்ப கீழே விழுந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆனோம்? ஏன்னா அது 3 ஹவர்ஸ் கேண்டிலோட இது சப்போர்ட். சரி, ஏன் அந்த பாயிண்ட்க்கு வந்து ரிவர்ஸ் ஆனோம்? இப்ப ஏன் இப்போ ஒரு ரெட் கேண்டில் விழுந்துச்சு, ஒயிட் விழுந்து ஒரு ரெட் விழுந்துச்சு, அதை கட் பண்ணல ஃபர்ஸ்ட். ஓகே, உனக்கு அப்படியே ப்ரீவியஸா அதுக்கு பேரலா ஒயிட் கேண்டில் எங்க இருக்கு சொல்லு பார்ப்போம். அதனாலதான் நான் அந்த இடத்துல லைன் வந்தா சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா இந்த 3 ஹவர்ஸ்க்கு இந்த ரேஞ்ச் எல்லாம் அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த பிரீமியம் வந்து கீழே மேல அட்ஜஸ்ட் ஆகி இந்த 3 ஹவர்ஸ் ஓடும். அப்ப அந்த ஒயிட் கேண்டில கட் பண்ணி இப்ப வந்து இந்த சின்ன டோஜி மாதிரி இருக்குல்ல, கடைசியில அந்த 2வது ஒயிட் கேண்டில், அந்த கேண்டில ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒயிட் கேண்டிலுக்கு மேல முடியணும். இப்போ ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேயா? மேல க்ளோஸ் வைக்கல, இதுக்கு மேலையும் க்ளோஸ் வைக்கல. ஓகேயா? ஓகே, ரன் பண்ணு. இதுக்கு மேல எப்ப க்ளோஸ் ஆகுதோ அப்ப வந்து அந்த ஃபர்ஸ்டா வந்து அந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலோட ரெஃபரன்ஸ்ல ஒரு கேண்டில் வந்துருக்கு, அந்த மேல உள்ள அந்த பாக்ஸ் போட்டிருக்க கேண்டிலுக்கு போகணும்.
அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அந்த பாட்டம். ஓகே போடு. ஓகே டச். ஓகே ஸ்டாப். அப்ப அந்த ஒயிட் கேண்டில் எங்க போட்டுச்சு? இங்க அந்த 3 ஹவர்ஸ் மேல டாப். அப்ப அந்த 15 மினிட் நீ டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது எங்க ரிஜெக்ட் ஆகுது? 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல உள்ளது ரிஜெக்ட் ஆகுது. ஓகே அப்ப அங்க ரிஜெக்ட் ஆக போகுதுன்னு நம்ம இந்த கேண்டில் வச்சு நம்ம பார்க்கறோம். ஓகே இப்ப அடுத்த 3:15க்கு டைம் வந்துருச்சான்னு பாரு. இன்னும் 1 1/2 மணி நேரம். இன்னும் 1.5 மணி நேரம் ரன் பண்ணு. இப்ப செல்லுல இருக்கு. ஓகே இப்ப மேல போகுமா கீழே போகுமா? ஸ்டாப். ஓகே இப்ப ஒரு ஓகே நம்ம ஒரு ரன் பண்ணிட்டோம். ஒரு கேண்டில் போட்டுச்சு. ஓகேயா? எப்ப ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கேண்டில் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட்டை கட் பண்ணா எங்க போகணும்? இந்த சப்போர்ட்டை கட் பண்ண இங்க வரணும். ஓகே அங்க டே லோ வரணும். அதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கேண்டில் வரணும். 15 மினிட்ல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருப்பாரு. லாஸ்ட் அந்த பேரலல் எஸ் கரெக்ட். அதுக்கு அந்த லோவுக்கு வரணும். இதை கட் பண்ணாதான் கீழே டெய்லியோட சப்போர்ட்டுக்கு வரும். கரெக்டா? ஓகே அப்ப அந்த ரன் பண்ணு. இதுக்கு மேல போக கூடாது. இதுக்கு மேல போனா எவ்வளவு தூரம் போகணும்? இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல போனுச்சுன்னா எவ்வளவு தூரம் போகணும்? இது வரைக்கும் வரணும். அதுக்கு ப்ரீவியஸா உள்ள ஒயிட் கேண்டில் அந்த அந்த அதுக்கு ப்ரீவியஸா இருக்கு பாரு லைன் ஒயிட். அதுக்கு ப்ரீவியஸ் அந்த இதுக்கு அடுத்தது நியர் பைல என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? அதிகபட்சம் போல அவ்வளவு தூரம் தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒயிட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கணும். கரெக்டா? அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இத கட் பண்ணாதான் கீழே வரும். ஓகே ரன் பண்ணு. அந்த ட்ரேட் முடிஞ்சது சார். நீ அடுத்த நாள். ஓகே அப்ப வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகும். அதுக்கு மேல கேண்டில் போகாது. ஓகே ரன் பண்ணு. ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேயா? ரெண்டாவது கேண்டில் உள்ளார கொண்டு வந்து வச்சிட்டோம். கரெக்டா? எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு கேண்டில்லாம் எங்க போவோம்? நம்மளோட ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிடும். ஏன்னா இந்த ரேஞ்சை கட் பண்ணா ஒன்னு டார்கெட் போகணும், இல்லைன்னா அதுக்குள்ளதானே 15 நிமிஷம் முடியணும். லாஜிக் வந்து அந்த கேண்டிலுக்குள்ளதான் முடியணும். ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சானா அடுத்த கேண்டில் அதுக்குள்ளதான் வந்து முடியணும். ஓகே இதுக்கு அப்புறம் தான் நம்ம டைரக்ஷன் பார்க்கணும். ஓகே இப்போ வந்து ஸ்டில் சப்போர்ட் அந்த லாஸ்ட் ஒயிட் கேண்டில். 15 மினிட்ஸே பார்த்தேன் சார். ஆனா ப்ரீவியஸ் டே இது வந்து இல்ல ப்ரீவியஸ் டேக்கு முந்தத்து 3 ஹவர்ஸ் ஓகே இப்ப 3 ஹவர்ஸ் கேண்டில் எது சப்போர்ட்ல இருக்கு? ஓகே இப்ப நீ சொல்ற மாதிரி இல்ல சார். இப்ப 3 ஹவர்ஸ்ல மட்டும் ப்ரீவியஸ் டேயோட ஏதாவது ஒயிட் கேண்டில் ஓகே 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 இப்போ ஓகே இன்னும் வந்து ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா செல் ஆயிடுச்சு. இன்னும் ஒயிட் கேண்டில் போடல. ஏன் போடல? அப்ப இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் ஒயிட் கேண்டிலுக்கு கீழே வந்தா 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு தூரம் வரணும்? டாட்டர் லைனோ வரணும். இல்லைன்னா டெய்லி சப்போர்ட்டுக்கு வரணும். ரெண்டுல ஏதாவது நடக்கும். டெய்லி சப்போர்ட்டுங்கிறது இந்த ஒயிட் லைன் கிடையாது. நீ போட்டுக்க ப்ளூ லைன். ப்ளூ லைன் வந்து 3 ஹவர்ஸ். இல்ல ப்ளூ லைன் வெர்டிகல் லைன். அதுதான் ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் லைன் ஹை என்னன்னு நமக்கு தெரியும். கட் பண்ணாத அந்த அதை டெலீட் பண்ணு. சார் அது டெய்லில அது 3 ஹவர்ஸ். டெய்லில வந்து இது சார் டெய்லி ஓகே. ஒயிட் லைன். ஓகே இப்போ வந்து டெய்லி கேண்டிலுக்கு உள்ளார க்ளோஸ் வச்சிருச்சு. டெய்லி ஓகே இப்போ 3 ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்க. டெய்லி உள்ளார க்ளோஸ் வச்சிருச்சு. டெய்லியில வச்சிருச்சு. ஓகேயா? கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு டெய்லியில? இன்னும் இல்ல சார். இன்னும் இல்ல. ஓகே அப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு உள்ளார வருதுன்னா டெய்லியில மாத்த 3 ஹவர்ஸ் மாத்த 3 ஹவர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு தூரம் வரணும்? அந்த ஒயிட் கேண்டில் லோ வரைக்கும் வரணும். ஓகேயா? அப்ப ரன் பண்ணு. 3 ஹவர்ஸ்லயே ரன் பண்ணு. 3 ஹவர்ஸ்ல வந்துருச்சு. ஓகேயா? க்ளோஸ் வச்சிட்டான். ஓகே டெய்லியில க்ளோஸ் வச்சிட்டான். ப்ரீவியஸ் 3 ஹவர்ஸோட ஒயிட் கேண்டில்ல சப்போர்ட்ல வச்சிருக்கான். டெய்லியோட கேண்டில் உள்ளார வந்து க்ளோஸ் வச்சிட்டான். அடுத்து இன்னும் ஒரு கேண்டில் இருக்கும் பாரு.
எது சார்? டே முடியறதுக்கு இன்னும் ஒரு கேண்டில் இருக்கும். ஆமா சார். ஓகே, ரன் பண்ணு அதையும். அப்பதான் டெய்லி க்ளோசிங் நம்மளுக்கு தெரியும். 3 ஹவர்ஸ்ல நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் போட்டுருச்சு. ஏன்னா இந்த லெவல டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் போட்டுருச்சு. இப்ப அடுத்த ஒயிட் கேண்டிலுக்கு உள்ளார இந்த ஒயிட் கேண்டிலுக்கு உள்ளேயும் டெய்லி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப டெய்லியில மாத்து. ஓகே, டெய்லி உள்ளார க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன, நம்மளுக்கு டெய்லியோட லோவுக்கு வரணும். இல்லைன்னா 3 ஹவர்ஸ்க்கு கேண்டிலுக்கு மேல ஓபன் ஆகணும். ஓகே, அடுத்த நாள் காலையில 15 நிமிஷத்துல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து ஒயிட் கேண்டிலோட ஹை வந்து 56,346. ஓகே, அதுதான் லோ, அதுதான் ஹை. ஓகே ஓகே, இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள அது ஓபன் ஆனா இதை 15 நிமிஷத்துல ஓபன் பண்ணும். ஒயிட் கேண்டில் போட்டு 2 கேண்டில் ஆயிருக்கும். ஓகே, 3 கேண்டில் ஆயிடுச்சு. இதை வந்து கேண்டில் நான் மாத்துறதுக்கு முன்னாடி சொல்றேன், எப்படி சொல்றேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப மாத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்திருக்கும் ஏன்னு சொல்றேன். இது 3 ஹவர்ஸ் மாத்த சொல்றேன். இது சொன்னாலே உங்களுக்கு இது என்ன நடக்குது, அதாவது ஒயிட் கேண்டில் எப்போ போடுவோம், எவ்வளவு தூரத்துக்கு அது வர முடியும்னு உங்களால வந்து யூகிக்க முடியும். நீ எப்படி சொல்ற கேக்குறீங்களா, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அப்போ வந்து இமேஜின் பண்ண, இந்த ஒயிட் கேண்டில் டச் பண்ணா ஒரு ஒயிட் கேண்டில் நம்மளுக்கு போட்டுரும். அப்ப இந்த கேண்டில் மேலேருந்து கீழே வரும்போதே இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் போடும் அப்படின்னு தெரியுமா? நியர்பை இந்த ஒயிட் கேண்டில் வந்தால் போடும். நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் போடும். போடலைன்னா தான் இது ட்ரெண்ட் கண்டினியூ. ஓகேயா? அப்ப அந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போட்டா 3 ஹவர்ஸ்ல ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா 3 ஹவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், சாரி சப்போர்ட், அந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போட்டா இதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம்ல உள்ள ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா தான் அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல போட்டுச்சுன்னா 15 மினிட்லயும் போடும். ஓகேயா? இப்ப இது டே கேண்டிலுக்குள்ள இருக்கு, 30 மினிட் 3 ஹவர்ஸ்லயும் உள்ள இருக்கு. கரெக்டா? 3 ஹவர்ஸ்ல சப்போர்ட்டை உடைச்சி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன நடக்கும்? ஓகே, இப்ப ஓகே, இப்ப ஓகே, இத 5 மினிட்ல மாத்து. இப்ப 15 மினிட் சப்போர்ட், 3 ஹவர் சப்போர்ட் இருக்கு, 3 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப 5 மினிட்ல மேல கேண்டில் போட்டு கிட்டத்தட்ட செல்லிங்ல 5 மினிட்ல இருக்கு. இதுக்கு 3 ஹவர்ஸ் 3 மினிட் மாத்து. 1 மினிட் மாத்து. ஒயிட் கேண்டில் வந்து மேல பிரேக் வச்சா மட்டும்தான் நம்ம மேல போகும். இந்த 15 மினிட் இது சப்போர்ட் லெவல், 3 ஹவர் சப்போர்ட் லெவல்னா இதுல 1 மினிட்ல எங்க வந்து ஓபன் ஆகுதோ, இன்கேஸ் கேப் டவுன் வந்துச்சுன்னா எங்க வந்து ஒயிட் கேண்டில் ஃபர்ஸ்ட் வருதோ அது வந்து 15 மினிட்டோட சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் பண்ணும். இப்ப இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு மேல ரெட் கலர்ல இருக்கு. ஓகேயா? 15 மினிட் கேண்டிலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆனா மட்டும்தான் மேல அதிகபட்ச லெவல் போக முடியும். அப்ப 1 மினிட்ல இது 56,161 வரைக்கும் தான் அதிகபட்சமா கேப் அப் பண்ண முடியும். கேப் டவுன் நம்ம கீழே எப்படி வேணாலும், நம்ம கீழே உள்ள லெவலுக்கு டெய்லி லெவல்ல எப்படி வேணாலும் முடிக்கலாம். கேப் அப் நடந்தா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ஓகே, இப்ப அடுத்த 1 மினிட்ல நீ வந்து இந்த 56,161க்கு மேல கேப் அப் நடக்குதா, இல்ல 15 நிமிஷம் கேண்டில் உள்ளார இருக்கும், 5 மினிட் கேண்டில் உள்ளார இருக்கும், 3 மினிட் கேண்டில் உள்ளார இருக்கும். இது எல்லாமே இந்த 161 விட்டு மாறாது. இந்த லெவல் வந்து மாறவே மாறாது. இதுதான் 15 மினிட்டோட ஹை. ஓகேயா? இதுக்கு மேல க்ளோஸ் வைக்க கூடாது.
இப்ப நீ அது அதிகபட்சம் டாலரன்ஸ் வச்சீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டிலுக்கு உள்ளதான் அது கேப் பண்ண முடியும். ஓகே, இப்ப அடுத்து 1 மினிட் ட்ரை பண்ணு. 1 மினிட் ரன் பண்ணு. அடுத்த நாள் ஃபிளாட்டா ஓபன் பண்ணணும் பார்ப்போம். ஓகே, கேப் டவுன் பண்ணு. ஓகே, வெரி குட். ஓகே, கேப் இது வந்து கேப் டவுன் 1 மினிட்ல எங்க வந்துருச்சு? டேயோட லோக்கு கீழே தான் ஓப்பன். லோ கீழே. ஒரு நிமிஷம், அது டெய்லியில மாத்து. டெய்லியில எங்க வந்துருச்சு? ஒயிட் கேண்டிலுக்கு கீழே. இது டெய்லியில காட்டுது. ஓகேயா? ஆமா. ஓகே, டெய்லினா டெய்லியில போட்டீங்கன்னா ஃபுல் ஆமா கேண்டில். ஆமா. ஓகே, நெவர் மைண்ட். ஓகே, நீ இப்போ 1 மினிட் மாத்து. 1 மினிட் மாத்து, இல்ல 3 hours 15 மினிட். இப்போ வந்து 1 மினிட்ல ஆக்ஷன் வந்து நீ என்ன மார்க்கெட் இல்லடா கேப் அப் ஆயிடுச்சு, கேப் டவுன், கேப் அப்போ ஃபிளாட்டோ ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகும்னு நினைச்சோம். ப்ராபபிலிட்டி எங்க இருந்துச்சு உனக்கு? மேலே போகிற மாதிரி இல்ல, தப்பு. அது எப்படி மேலே போகும்? மேலே போனா அதிக. ஏன்னா அதிகபட்சம் 160. இல்ல, ஒரு நிமிஷம். இப்போ 1 மினிட்ல உனக்கு காட்டுறேன். 1 மினிட்ல ப்ரெசண்டா விஷுவலா பார்த்தீங்கன்னா செல்லிங்ல இருக்கு. 1 மினிட்ல செல்லிங் இருக்கு. இதை 5 மினிட்ல மாத்தினாலும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் செல்லிங்ல தான் இருந்துச்சு. ஏன் செல்லிங்ல இருந்துச்சு? ஏன் கேப் டவுன் ஆகுதுன்னா டெய்லியில செல்லிங், 3 ஹவர்ஸ்ல செல்லிங். டெய்லியில செல்லிங்ல இருக்கு. உன் கேண்டில் உள்ளார வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 3 ஹவர்ஸ்ல போடு. 3 ஹவர்ஸ்ல போடு. 3 ஹவர்ஸ்ல ஒயிட் கேண்டிலுக்கு கீழே போட்டிருக்கு. இந்த ஒயிட் கேண்டிலோட சப்போர்ட்ல போட்டிருக்கு. வந்தா அந்த ஒயிட் கேண்டில் லோ வரைக்கும் வரணும். ஓகேயா? அதுதான் லாஜிக். எய்தர் அந்த கேண்டிலுக்கு மேல போகணும். இதுக்கு ப்ரீவியஸ் 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு மேல போகணும்னா அட்லீஸ்ட் 1 மினிட்ல ஒயிட் கேண்டில் வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப 1 மினிட்ல மேல போனுச்சுன்னா தான் நம்ம, இல்லைன்னா கீழே. மேஜர் டைம் ஃப்ரேம்ல எப்ப செல் ஆகுதோ, டெய்லியில 3 ஹவர்ஸ்ல 15 மினிட்ல 5 மினிட், இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்போது மட்டும்தான் அது வந்து கேப் டவுன் பெருசாவோ இல்ல அந்த நம்ம ரேஞ்சுக்குள்ளேயோ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேயா? சில டைம் என்ன பண்ணுவோம்னா கேப் டவுன் பண்ணி அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது, இது இந்த 1 மினிட்டுக்கு கீழே என்னன்னா ஒரு 30 செகண்ட். ஓகே, 30 செகண்ட் போட முடியுமா அதுல உனக்கு? 1 மினிட்டுக்கு கீழே நீ வந்து கேப் அப் கேப் டவுன் ஏதாவது 30 செகண்ட்ல லாஸ்ட் முடியிறப்ப இருக்குதான் பாரு. 1 மினிட்ல 30 செகண்ட்ல 5 செகண்ட்ல இதுல எதுலையாவது ஒன்ல பை இருக்கணும். 30 செகண்ட். ஓகே, 30 செகண்ட்லயும் உனக்கு இந்த கேண்டில் வரல. ஓகே, 10 செகண்ட் போடு. ஓகே, 10 செகண்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே, வாட்டெவர். அது மேல கட் பண்ணி இது பண்ணல, ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்கணும்ல. ஒரு செகண்ட்ல இது ஏதோ ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு அது கொடுத்துருக்கணும். ஓகே, 1 செகண்ட் கொடுப்போம். 5 செகண்ட். ஓகே, 5 செகண்ட். 5 செகண்ட்லயும் கீழே தான் இருக்கு. ஓகேயா? மேல போங்க. அந்த இதை கட் பண்ணி மேல க்ளோஸ் ஆயிருக்கணும்ல ஒரு கேண்டில். அதான் சொல்றேன். ஓகே, 1 செகண்ட்ல போட்டு சொல்றேன். ஓகே, அந்த கேண்டிலுக்கு மேல, அப்ப அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து அந்த கேண்டிலுக்கு மேல ஏதாவது ஒரு இடத்துல கேண்டில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஓகேயா? இது மாதிரி மேஜர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு டைமுக்கு மேல அது நீ வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் 1 மினிட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா கூட கன்சிடர் பண்ணலாம். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கீழே இருக்கு. அப்ப அது எதனால கேப் டவுன் கேப் அப் இது எல்லாமே நியூஸ் வந்து வந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா?
இப்போ வந்து நான் இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன்னா, இது மாதிரி ஏதாவது சினாரியோ நடந்துருந்துச்சுன்னா நீ சொல்றது ஓகே வாஸ்தவம் கரெக்ட். அப்போ வந்து செட்டப்ல ஏதோ தப்பு இருக்கு, இல்ல நம்ம பார்க்குற வியூல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் இது பண்ணேன். இது மாதிரி டீகோட் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் இதை வந்து நம்பணுமா வேண்டாமான்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டா? ஓகே. இதுல ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஆப்வியஸா தெரியுது அப்படின்னா, ஓகே ஏதோ சம்திங் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா செட்டப் தப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். ஓகே, இது வரைக்கும் அது மாதிரி நடக்கல. ஓகே, இப்ப கேப் டவுன் நடந்திருக்கு. எவ்வளவு தூரம் கேப் டவுன் நடக்கலாம்? ஓகேயா? இப்போ வந்து அதை இது பண்ணு, எல்லா லைனையும் டெலிட் பண்ணு. டெலிட் பண்ணிட்டு இப்ப கேப் டவுன் நடந்தோடனே ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் மார்க் பண்ணு. இல்ல, ஒயிட் கேண்டில் வரட்டும். நம்மளுக்கு கேண்டில் மார்க் பண்ணனாலே ஒயிட் கேண்டில் மட்டும்தான். ஓகே, இப்ப இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆனதுதான் நம்ம அதை பத்தி யோசிக்கணும். மேல போனா எங்க போனோம்? நம்ம 15 மினிட் மார்க். 15 மினிட்ல இருந்து தான் பிரேக் ஆச்சு. ஓகேயா? இதோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு, டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் ஒயிட் கேண்டில். ஓகே, லோனா லோ, நீ பாடிக்கு போட்டிருக்க, பாடிக்கு மேல க்ளோஸ் ஆன நம்ம லாஜிக்கு, இல்லைன்னா அந்த டெய்லி லோ இதுக்குள்ள இதுக்கு மேல 15 மினிட் க்ளோஸ் ஆகணும். இந்த ப்ரீவியஸ் இந்த எல்லோவும் கணக்கு தானே சார்? ஆமா ஆமா, எல்லோவும் கணக்கு தான். நம்ம மேஜரா பாக்குறது இதுல வந்து என்னன்னா, நான் வந்து 10ஆம் தேதி ஒயிட் கேண்டில் வரும் அப்படின்னு சொல்றேன் தெரியுமா? சில டைம் 11ஆம் தேதி வருது. ஏன் 11ஆம் தேதி வருது, 10ஆம் தேதி ஏன் டிஃபரன்ஸ் வருது? ஒரு நாள் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, என்னோட அந்த கால்குலேஷன் படி எல்லாத்தையும் வந்து கம்ப்ரஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ எப்படி இந்த டெய்லி இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமே அனலைஸ் பண்ணி பண்றோமோ, இதுல வர்ற அந்த டாலரன்ஸ் இருக்கு, கேப் இருக்கு பாரு, இது வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு வேல்யூமே மிஸ்மேட்ச் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு வேல்யூலையும் ரவுண்ட் நம்பர் எடுத்து இதை வந்து இந்த இது வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிடும். இதுல ஏதாவது எல்லா வேல்யூலையும் ஒரு வேல்யூ மிஸ் ஆகிட்டே வரும் பாரு. ஓகேயா? இப்ப ரவுண்ட் நம்பர் போட்டுட்டு மீதி உள்ள பேலன்ஸ் போடுறோம்ல, அது மாதிரியான ஒரு வேல்யூ வந்து இப்ப அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு லெவல் வந்து மிஸ் ஆயிருக்கு. இப்போ 1 மினிட்ல ஒரு கேண்டலுக்கு கீழேயோ மேலேயோ இந்த மாதிரி கேப் டவுன் கேப் அப் பண்றப்ப அந்த டைம் வேல்யூக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில வேல்யூ எல்லாம் மிஸ் ஆகும். இதனாலதான் அந்த 3 ரெஃபரன்ஸ் எடுக்க சொல்றது. எய்தர் ஒயிட் கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோ அல்லது அடுத்த கேண்டிலோ, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுங்கன்னு சொல்றது. மோஸ்ட்லி சொல்ற டைம் ஃப்ரேம்ல கரெக்டா அது அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு சேஃபர் சைட்ல முதல் நாளே நான் வந்து ஒரு 10ஆம் தேதி பாருங்கன்னு சொன்னா 10ஆம் தேதி வந்துட்டா பிரச்சனை இல்லை, வரலைன்னா 11ஆம் தேதி வந்துடும் அப்படிங்கிறது அந்த ஒரு இதுல தான். அக்யூரேட்டா பார்க்கணும்னா கொஞ்சம் எல்லா வேலையும் திருப்பியும் நம்ம வந்து பண்ணணும். இந்த இதை வந்து பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து அட்லீஸ்ட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 டே அப்படிங்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, சோஃபார் இது வரைக்கும் ஓகே. இப்ப டெய்லியோட சப்போர்ட் வந்து கீழே 55,462 கரெக்டா? இல்ல சார், 455 டெய்லியில். 455. ஓகே, அதுக்கு கீழே உள்ளது லெவல். ஓகே சார் புரியல. அதான் 485 நீ சொல்றது டெய்லியோட சப்போர்ட் கரெக்டா? ஓகே ஓகே, இத 15 மினிட்ல நீ வந்து இந்த லெவலுக்கு மேல 1 மினிட்டுக்கு மேல போச்சுன்னா நம்மளுக்கு பைக், இல்லைன்னா பைக் கிடையாது. ரன் பண்ணி விடு. 1 மினிட்ல. ஆமாமா, 1 மினிட்ல இதை வந்து 15 மினிட்டா கன்வெர்ட் பண்ணு. ஓகே,
ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த லைனுக்கு மேல தான் நம்ம அந்த 15 மினிட் வந்து ரன் பண்ண விட போறோம். ஓகே. எப்ப அது வந்து கட் ஆகுதோ, அப்போ வந்து ஒயிட் கேண்டில் வரும். ஓகே. ஓகே. வெயிட். அது கட் பண்ணாது. அது கட் பண்ணி க்ளோஸ் வைக்காது. ஓகே. திருப்பி ரன் பண்ணு. அடுத்த கேண்டில் விடு. ஓகே. திருப்பி அடுத்தது. இப்போ என்னன்னா ஒரு ஒயிட் கேண்டில் ஏன் எல்லோ கேண்டில் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா? அப்ப 2வது கேண்டில்ல வந்து 3வது கேண்டில் லோல ஒரு மார்க் பண்ணு. 4வது கேண்டில். ஒயிட் கேண்டிலுக்கு கீழ மார்க் பண்ணு. இது இது என்ன லெவலு? அந்த லெவல் வந்து என்ன லெவல்? அந்த லோ வந்து என்ன லெவல்? ஒயிட் கேண்டில்ல 1 மினிட்ல செகண்ட் ஒயிட் கேண்டில். மாத்து. கரெக்ட் சார். ஓகேயா? 1 மினிட்ல செகண்ட் ஒயிட் கேண்டில். அந்த ஃபர்ஸ்ட் ஒயிட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் எப்ப வைக்குதோ இத 15 மினிட் டைம் ஃப்ரேம்லயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்ப 15 மினிட் கட் பண்ணும்போது ஒரு எல்லோ கேண்டிலோ ஒயிட் கேண்டிலோ ஏதோ போடுதுன்னா 1 மினிட்ல அது 15 மினிட்ல ஒரு கேண்டில வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்பனா இந்த 1 மினிட் கேண்டில் எப்போ வந்து அது 15 மினிட் கேண்டில்ல மார்க் பண்ணுதுன்னா அந்த பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஒயிட் கேண்டில் வருது 1 மினிட்ல. 1 மினிட். ஓகே. இப்ப இந்த கரெக்ட். ஓகே. அந்த இடம் தான். அந்த ஒயிட் கேண்டில எப்ப வந்து ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் கேண்டில கட் பண்ணுதோ, அப்பதான் அந்த 15 மினிட்ல அந்த எல்லோ கேண்டில் வரும். எய்தர் கீழ கட் பண்ணுச்சுனாலோ, மேல கட் பண்ணுச்சுனாலோ மாறும். அப்ப அந்த நீ போட்டிருக்க எல்லோ ப்ளூ கலர் கேண்டில் என்னது? டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? நீ போட்டிருக்கிறது டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கு. கரெக்டா? ஆமா. அப்ப இந்த டைம் வேல்யூக்குள்ள ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் 1 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும் அந்த டெய்லி கேண்டில்ல. ஓகேயா? விக்கு வைக்குதுங்கிறதுல ஒரு ஒயிட் கேண்டிலோ இல்ல மேஜர் ஒரு 15 டைம் ஃப்ரேம்ல அது எப்ப க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் அது க்ளோஸ் ஆகும். ஓகே. இப்ப அந்த டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஓகேயா? இப்ப திருப்பி ரன் பண்ணேன். திருப்பியும் அந்த 1 மினிட் கேண்டில்ல சப்போர்ட் எடுக்கணும். இப்ப 3 கேண்டில் 15 வெயிட். ஓகே. வெயிட். இப்ப இந்த 15 மினிட் கேண்டிலுக்குள்ள எந்த டைம் ஃப்ரேம் இருக்கு? என்ன டைம்? இப்போ வந்து என்ன டைம் இருக்கு? 11:05ல இருக்கு. 11:05லன்னா இந்த 11 மணிக்கு 15 நிமிஷம்னா எத்தனை கேண்டில் வரணும்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். அது 1 மணி நேரத்துக்கு கிராஸ் பண்ணிருச்சா 1 மணி நேரத்துக்குள்ள இருக்குதா அது தெரியணும். 1 மணி நேரம் கிராஸ் பண்ணி 30 மினிட்டுக்கு உள்ளார இருக்குதா 30 மினிட்டுக்கு மேல இருக்குதா அது வந்து எப்ப 30 மினிட் பார்க்கணும்னா ஒவ்வொரு 30 மினிட்டும் மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒவ்வொரு 30 மினிட் கேண்டலுக்கும் மேல இருக்குதா கீழே இருக்குதான்னு எதை ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். இப்ப 30 மினிட்னா 30 மினிட்ல கேண்டில் போகும். 3 கேண்டில் வச்சா கூட 2 கேண்டில் வச்சா கூட 30 மினிட் ஆயிரும். ஓகேயா? 3வது கேண்டில் 45 நிமிஷத்துல வைக்குது. 1 ஹவர்ல 4 கேண்டில் வைக்குது. 2 கேண்டில் வைக்குதுன்னா 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல ஒரு 6 கேண்டில் வைக்குதுன்னா இதுல உனக்கு சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியணும். ஒண்ணு வாட் எவர் நீங்க என்ன பேராமீட்டர் என்ன இது வேணாலும் நீங்க ஃபிபனாச்சி யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வேற என்ன இருக்கு? ஃபிபனாச்சி அதான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. என்ன பிவோட் லெவல் யூஸ் பண்ணலாம். வேற கேண்டிலா கூட எது யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் அவங்க யூஸ் பண்றதுல அது கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்ப நம்மளோட கேண்டில்ல என்ன பேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா இப்ப 15 நிமிஷத்துல நம்மளுக்கு 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அரை மணி நேர கேண்டில்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஓகேயா? இப்ப 30 மினிட்டுக்கு உள்ள இருக்காங்கிறது கேண்டில்லே காட்டிடும்.
30 மினிட்ல கேண்டில் வரல. அப்ப கீழே இருக்கா மேல இருக்கா? 30 மினிட்டுக்கு மேல. ஓவராலா சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 மினிட்டுக்கு கீழே ரேஞ்சே கிடையாது. ஓகே, மேல 500 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறது முக்கியம் கிடையாது. கீழே 300 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்டா? 15 மினிட் சப்போர்ட்ல இருக்கு. 1 மினிட்டுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப 30 மினிட்ல கிடையாது. இத 1 மினிட்டுக்கு மாத்து. இது என்ன டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்ம ஒரு மார்க்கெட்டை பார்க்கணுங்கிறது தான் கணக்கு. ஓகேயா? ஆனா அந்த 1 மினிட்டுக்கு கீழ 30 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கான். இல்லப்பா, நான் ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஓகேயா? இல்ல நான் காட்டுறேன். க்ளோஸ் பண்ணி இல்ல 1 மினிட் மாத்து. எந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள இந்த பிரைஸ் டிராவல் ஆயிட்டு இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ 1 மினிட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒயிட் கேண்டில் இருக்கு. ஓகேயா? அப்ப ஒரு நிமிஷத்துல நீ ஒரு என்ட்ரி எக்ஸிட் என்ட்ரி எக்ஸிட்னா இது ஸ்கேல்பிங்க்கு சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு ஒரு ஓவராலா டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம போட்டதுல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காட்டிட்டு கரெக்டா? ஓகே, நான் ஒரு 15 நிமிஷத்தை நான் ஒரு இந்த ரேஞ்சில் இருக்கும்போது 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமை நான் ஃபாலோ பண்ணா ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஓகேயா? இப்ப 15 நிமிஷத்துக்கு கீழே உள்ள எல்லா டைம் ஃப்ரேம் போடு. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துல கேண்டில் வந்துருச்சு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருச்சு. சப்போர்ட் இருக்கு, ஒரு கேண்டிலோட சப்போர்ட் இருக்கு. அடுத்த கேண்டில் ஒரு எல்லோ கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேயா? அதுக்கு மேல டிராவல் ஆயிருக்கு. அதுக்கு மேல ஒரு கேண்டில் டிராவல் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப 30 மினிட் போடு. ஏன் ரிஜெக்ட் ஆகும்? இல்ல ஏன் ரிஜெக்ட் ஆகும்? ஏன் ரிஜெக்ட் ஆனா டெய்லி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட். இப்போ போய் நம்ம 30 மினிட் பாக்குறது வேஸ்ட். இல்லைன்னா 30 மினிட் கேண்டில் இருந்தா அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். எய்தர் முன்னாடியே பின்னாடி. ஓகே, இப்போ 15 நிமிஷத்துக்கு கீழே வா. இப்போ 15 நிமிஷத்துக்கு கீழே இந்த பிரைஸ் வந்து ஸ்டில் வந்து 15 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? 10 நிமிஷத்துலயும் வரல கேண்டில். ஒரு கேண்டில் 10 நிமிஷத்துல வந்துருக்கு. 15 நிமிஷத்துல இருக்கு, 10 நிமிஷத்துல இருக்கு. இன்னொரு கேண்டில் போட்டாதான் இப்ப ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனா ரெசிஸ்டன்ஸ் இதுல இல்ல. ரெண்டு ஒயிட் கேண்டில் வரணும். ஒண்ணு எதர் மேல இருக்கலாம் இல்ல கீழே இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப 10 நிமிஷத்துல சப்போர்ட்ல இருக்கு, 15 நிமிஷம் சப்போர்ட்ல இருக்கு. கரெக்டா? 1 மினிட் ரெசிஸ்டன்ஸ்ல டெய்லி ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி வேணாலும் 1 மினிட்டுக்கு மேலையும் இருக்கு, கீழையும் போல. ஓகேயா? அடுத்தது 7 நிமிஷமா 5 நிமிஷமா ஏதோ ஒரு டைம் ரெண்டு கேண்டில் நம்மளுக்கு வரணும். இப்ப ஒரு கேண்டில் உள்ளார இன்னொரு கேண்டில் இருக்கு. அப்ப இது என்னன்னா 5 மினிட் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி போயிருச்சு. 5 மினிட் சப்போர்ட்டுக்குள்ள இருக்குன்னா ரெண்டாவது கேண்டில் சப்போர்ட். ரெண்டாவது கேண்டில கட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே வரும். கரெக்டா? அப்ப இதுல போய் நம்ம சடனா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிரும், கிராஷ் ஆயிரும் அப்படின்னா இது நடக்கவே நடக்காது. எய்தர் அது மத்த டைம் ஃப்ரேம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். ஓகேயா? ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம்ல ஃபெயிலியர் ஆகும். ஓகே, இப்ப 5 நிமிஷத்துலோட சப்போர்ட் அதுல இருக்கு. ஓகே, அடுத்தது 3 நிமிஷம் போடு. 3 நிமிஷத்துல இது வரைக்கும் கேண்டிலே வரல. கேண்டில் வந்திருக்கு, அதுக்கு மேல எந்த கேண்டிலும் வரல. அப்ப இது 15 நிமிஷம், 3 நிமிஷம், 1 நிமிஷம், 10 நிமிஷம் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. அன்லஸ் இது வந்து டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ரீசனா இருக்கும். ஓகேயா? இல்லைன்னா அந்த 1 மினிட்டை போட்டு 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 ட்ரைன் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஓகே, இப்போ 1 மினிட் போடும். திருப்பியும் 1 மினிட்டுக்குள்ளேயே நம்ம பிரைஸ் டிராவல் ஆகிட்டு இருக்கு. டெய்லியே கட் பண்ணி மேலே போகணும். ரன் பண்ண ஒன்று பார்ப்போம். இதை ரேஞ்சை எப்போ பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஏதாவது ஒரு டைம்ல 12:30 மணிக்கு நிப்பாட்டு. ஓகே, இல்லைன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு கேண்டில் அப்போ நிப்பாட்டு. ஓகே, ஸ்டாப். இப்போ டைம் ஃப்ரேம் ஏதாவது மாத்தி பாரு. 15 நிமிஷம், 30 மினிட் எதுலையும் மாறி இருக்கு. ஓகேயா? எதுலையும் மாறல. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் அது டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம போய் ஃபர்தரா அந்த வீக்லியோ மந்த்லியோ இந்த மாதிரி மேஜர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒன்று கட் பண்ணி நடந்தா மட்டும்தான் அந்த ப்ரைஸ் மேலே போயிடும். இன்கேஸ் இப்போ அந்த ஒயிட் கேண்டிலே நீ மார்க் பண்ணிட்டு வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ளதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஓகேயா? ஓகே, ஸ்டில் ரன் பண்ண விடு. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துல ரன் பண்ண விடு. 5 நிமிஷத்துல ரன் பண்ணு. இதுல எப்போ ஒயிட் கேண்டில் முதல்ல வரைக்கும் போகும். ஓகே, இன்னும் ஸ்டில் வந்து பெண்டிங். அப்ப இன்ன வரைக்கும் இல்லை. 12:30 மணி வரந்தோட நிப்பாட்டு. ஓகேயா? ஓகே, 12:30. இப்போ வந்து 3 ஹவர்ஸ் வருது. எல்லா லைனையும் டெலிட் பண்ணு. ஓகேயா? இப்ப நம்மளுக்கு 1 மினிட்டோட லோ எதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப 3 ஹவர்ஸ்ல மார்க் பண்ணு. 3 ஹவர்ஸ் என்ன சார்? 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம் சார். இல்லப்பா, இந்த கரண்டா ஓடிட்டு இருக்க கேண்டில் எதுக்குமே மேட்ச் ஆகல. ஓகேயா? இதெல்லாம் நடந்தாதான் நம்மளுக்கு மேட்ச் ஆகும். கரெக்டா? இப்ப இது 3 ஹவர்ஸ்ல இன்னும் எந்த சப்போர்ட்டும் ஆகல, ரெசிஸ்டன்ஸும் ஆகல. ஓகே, இந்த 3 ஹவர்ஸ் வந்து இது இது இதுக்கு மேல கரெக்ட், வெரி குட். அது இல்ல, அதுக்கு கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே. இல்லப்பா, இந்த ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில் பேரலல். கரெக்ட். அதான் போட்டு. இது வந்து நம்ம ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. அதுக்கு ப்ரீவியஸா ஒரு கேண்டில் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வச்சா கூட ஓகே தான். நீ மார்க் பண்றது கரெக்ட் தான். ஓகே, இது வரைக்கும் இந்த 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல என்ன ஒரு டைம் ஃப்ரேம்ல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இந்த 12:30 மணினா 3 மணி நேரம் மார்க்கெட்ல என்ன டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க அந்த ட்ரேடை எடுக்கணும், என்ன டைம் ஃப்ரேமை பார்க்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் இருக்கீங்க? சார் இருக்கேன் சார், ராஜேஷ். புரியுச்சா ராஜேஷ்? தெரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஓகே. டவுட்டே இல்லையா? சரி, ஓகே. வேற யார் இருக்கா? ஆர்த்தியா மேம், உமா மேம், கையல் மேம். மார்னிங் எல்லாரும் இருக்கோம். ஓகே, இது உங்க கிளாஸ்ல எல்லாம் ஓகே. இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்துல கேளுங்க பார்ப்போம். உமா மேம், கமான். எனக்கு கிளியர் தான் சார். புரியுது. சரி, ஓகே. ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, அடுத்தது இப்போ அடுத்து என்ன தீபக் வந்து ட்ரேட் எடுப்பாரு சொல்லு. இப்போ இந்த 3 ஹவர்ஸ் போட்டா அடுத்தது வந்து 1 ஹவர் கொடு. 1 ஹவர்ல ஒயிட் கேண்டில். ஓகே, 1 ஹவர் பார்க்கறது வேஸ்ட். ஓகே, 30 மினிட். 30 மினிட்ல இல்ல, வேஸ்ட். 15 நிமிஷத்துல. ஓகே, 15 நிமிஷத்துல சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, வேற கலர்ல போட்டிருக்கா இல்ல அதே கலர்ல உனக்கு ஓகே என்ன போட்டிருக்கா? ஓகே, இதுல இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 ஹவர்ஸோட கேண்டில் எந்த ரேஞ்சில் இருக்கு, வித் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு.
அப்போ மார்க்கெட்டு அடுத்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணி 15 நிமிஷத்துல வச்சுக்கிட்டு இதுல தான் ட்ரேட் எடுக்க போகும். ஓகேயா? அதிகபட்சமா இதுக்கு மேல எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் ட்ரேடு, இல்லைன்னா வித்தின் த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்க போகுது, ரன். அவ்வளவுதான். ஓகே, இது இந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும்? ஓகேயா? இப்ப சப்போர்ட் கிடைச்சிச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு, கீழே தொட்டா மேல அந்த ஒயிட் கேண்டில் போய் மேல தொடணும். 5 நிமிஷத்துக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லை சார் ஓகே, 15 மினிட்ஸ் லைனு நீ நான் இது கீழே தொட்டுருச்சு சப்போர்ட் தான் எடுக்குதுன்னு 5 மினிட்ஸில் பார்த்ததான் தெரியும். அதான் 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் நம்ம வந்து நம்ம ட்ரேட் அதுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ஓகே, 514 அதுதான் நம்ம பண்ணணும். அப்ப இதை கட் பண்ணணும்னா அதிகபட்சமா எங்க போகணும்னா அந்த ஒயிட் கேண்டிலோட ஹை மட்டும் தான் போக முடியும். ஓகே, இப்போ ரன் பண்ண விடு. பரவாயில்ல, ரன் பண்ணு. ஓகே, ரன் பண்ணு. அவ்வளோ. ஓகே, அப்போ அந்த ப்ரீவியஸ் கேண்டில்லேருந்து அங்கேயே செல்லு தான் ஆகணும். வித்தின் இந்த சப்போர்ட் லெவலில் இதுக்கு எந்த கேண்டில் போய் அதை டச் பண்ணுதோ அதுக்கு அடுத்த கேண்டிலோட லோவுக்கு வரணும், இல்லைன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ. விச் மீன்ஸ் என்னன்னா இந்த எல்லோ கேண்டிலோட வேல்யூவும் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஒயிட் கேண்டில் வேல்யூ மவுஸ் வை. ஓகே, அந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி கேண்டில் ரெண்டு கேண்டிலோட லோ ஹை வரைக்கும் வரணும். அந்த ஹை வரைக்கும் வருதான்னு மட்டும் செக் பண்ணு. ஓகே, மேலே வந்து போகக்கூடாது, கீழே வந்து பண்ணணும். ஓகே, ரன் ரன் பண்ணு பண்ணு, பரவாயில்ல பண்ணு. பிரேக் அவுட் எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, ஏன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன டைம் இப்போ இருக்கிறது, என்ன டைம்? 5 மினிட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸ். 15 மினிட்ல நம்ம லைன் போட்டோம், கரெக்டா? ஓகே, 15 மினிட்ல என்ன நடந்திருக்கு? ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வைக்குதுன்னா இமீடியட்டா நம்ம எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, 15 மினிட் மாத்து. அதுல இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா அங்க ஒரு காஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு கேண்டில் மேல வச்சிருச்சு, நம்ம கேண்டில் இருந்து மேல ஒரு கேண்டில் வச்சிருக்கு. ஓகேயா? திருப்பியும் வந்து அந்த ஒயிட் கேண்டில் லோ வந்து டச் பண்ணும். அந்த இடத்துல நம்ம வெளியில வரணும்னா அங்க வெளியில வரணும். இப்ப இந்த கேண்டிலுக்கு ஒரு கேண்டில் வந்து ஏன் இந்த எல்லோ கேண்டில் 5 மினிட்ல பார்த்தோமோ? இது 15 மினிட்ஸ் சார். 15 மினிட்ஸ் தான். எல்லோ கலர் லைன் வந்து 3 ஹவர்ஸ் சார். ஓகே, ஒயிட் லைன் வந்து நான் என்ன கேட்டேன்னா அந்த 5 மினிட்ல எல்லோ கேண்டில் ஒன்று போட்டுருந்துச்சுல்ல, அதை கவனிக்கல பாரு. இது இங்கே போட்டுருக்கு சார். எஸ், கரெக்ட். ஆமா, அது வந்து வித்தின் த ரேஞ்சை வந்து ஏதோ ஒரு சைடில் உடைக்கி, அதுதான் இப்போ நம்ம பார்ப்போம். கரெக்டா? ஓகே, பரவாயில்ல, அது இது பண்ணலாம். இப்போ வந்து 15 மினிட்ல அந்த லெவலை வந்து தொடரும். எங்கன்னா 55,516 வந்து தொடரும் இந்த ஒயிட் கேண்டில் கட் பண்ணும்போது. 5 மினிட்ல ரன் பண்ணுறோம், அதுதான் பிரேக் அவுட் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து 5 மினிட்ல பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ ரன் பண்ணு. 55,516. ஓகேயா? வந்துருச்சா? ஓகே, வெரி குட். இதை வந்து 15 மினிட் இப்போ வந்து என்னன்னா 5 மினிட்டோட சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு பாரு. ஆமாம் சார். சாரி, 15 மினிட்டோட லோவுக்கு வந்துருச்சு, கரெக்டா? ஆமாம். இப்போ வந்து 15 மினிட்ல அதோட லோ எங்க இருக்கு? நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் தான். இதுதான் சார் லோ பிரேக் பண்ணி ஆமாம் சார். 15 ஓகே, மினிட்ஸ் அது 3 ஹவர்ஸ்லையும் லோன்னா அந்த லோ தானே. ஓகேயா? இப்போ 5 மினிட்ல வை, திருப்பி வந்து மேல போகணும். இதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் 5 மினிட்ல கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கீழே போகும். ஓகேயா? ஓகே, இப்போ ஒயிட் கேண்டில் போட்டு இது எல்லோ கேண்டில் போட்டுருச்சு. ஓகே, எல்லோ கேண்டிலுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வச்சாலும் நம்ம மேலே ட்ரெண்ட் ஆகும், மேலே போயிடணும். கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா இந்த ரீசன்ட் சப்போர்ட்டை கட் பண்ணும்போது ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். அந்த கேண்டில் தான் இது. ஓகேயா? இதுக்கு கீழே போகும்போது தான் நம்ம ஒரி பண்ணணும். ப்ரீவியஸ் எல்லோ, ஆமா, இதுக்கு கீழே போனுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். அந்த ப்ரீவியஸ் எல்லோ கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனா வெளியில போயிடணும். இப்போ அந்த வரைக்கும் போகுமா? இப்போ நான் இங்கேருந்து கால் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணா அந்த எல்லோ கேண்டிலோட லோ வரணும், கரெக்டா? ஓகே, அந்த இடத்துல மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாயிண்டோ இல்லை ஏதோ வச்சுச்சுன்னா தான் மேலே போகும். ஓகே, ரன் பண்ணு. ஓகே, மேலே வச்சு பரவாயில்ல, ரன் பண்ணு. அப்ப இப்போ 15 மினிட் மாத்து. 15 மினிட் மாத்து. ஓகே, இப்போ வந்து 15 மினிட்ல அந்த ப்ரீவியஸ் இதை வந்து கட் பண்ணல. ஏன்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் கேண்டில் வந்து போட்டது அந்த இடத்துல, கரெக்டா? அதை கட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதை கட் பண்ணிடுச்சுல்ல.
ஓகே பரவாயில்ல, ரன் பண்ணு ரன் பண்ணு ரன் பண்ணு பரவாயில்ல. ரன் பண்ணு பார்ப்போம். ரன் பண்ணு பரவாயில்ல. ரன் ஓகே 5 மினிட்ல இப்போ மாத்து. இப்போ ஒரு நிமிஷம் இந்த கொஞ்சம் பேக்ல போப்பா. இப்போ 15 நிமிஷம் பத்தில ஒரு நிமிஷம். 2 டைம் ஃப்ரேம் தான் பா. 5 சாரி 15 மினிட் போட. இங்க என்ன உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ்னா சார்? ஏன் இந்த பிரைஸ் மேல போச்சு அப்படிங்கிறது தெரியுதான்னு கேட்டேன். அதான் சார், இது ஆக்சுவலாக வந்து இது 3 ஹவர்ஸில் சப்போர்ட்டு, அதெல்லாம் 15 மினிட்ஸில் சப்போர்ட்டு. இது பிரேக் ஆகலை. பிரேக் ஆகும் போது எல்லோ கலர் கேண்டில் இதுக்கு Yes, மேலே correct. ஒரு பாயிண்ட் வச்சிருச்சு. வச்சனால ஆ, அது மேலே போயிடுச்சு. ஓகே. அப்ப என்னன்னா 5 மினிட்லயும் இந்த 15 மினிட்டையும் பிரேக் பண்ணுச்சு. ம் இதுலயும் எல்லோ கேண்டில் போட்டிருக்கு. ஓகேயா? இந்த எல்லோ கேண்டில் வந்து ரேஞ்ச் பவுண்டை கட் பண்றதுக்கோ ஏதோ ஒரு இது சைடு வேஸ் நடக்கலாம், இல்ல ரேஞ்ச் பவுண்டா போடலாம். இது பிரேக் அவுட் ஆகலாம். ஓகே இப்போ ரன் பண்ணு. எப்படி இருந்தாலும் நம்மளோட அந்த ப்ரீவியஸ் அந்த ரேஞ்சுக்கு போகணும். ஓகேயா? ஓகே பரவாயில்ல. இப்போ ரன் பண்ணு. இந்த ஒயிட் கேண்டில் இப்போ 3 ஹவர்ஸோட ரேஞ்சை கட் பண்ணுது. இன்னும் ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கல. கரெக்டா? ஒரு கேண்டில் வச்சிருக்கு சார். அது இல்ல இன்னும் க்ளோஸ் வைக்கல. இப்பதான் வச்சிருக்கு. ம் ஓகே இப்போ வச்சிருக்குன்னா இதுக்கு டார்கெட் என்ன போடுது? அதுக்கு மேலே 15 போச்சுன்னா இது நிமிஷம்னா கரெக்டாக இருக்கு. 30 மினிட்ல வந்துருச்சா பை? இன்னும் வரல வரல. 15 நிமிஷம்னா 30 மினிட் அடுத்தது போயிடணும். ரிஜெக்ட் ஏன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத போய் பார்க்க ஃபர்ஸ்ட் 30 மினிட் போயிடணும். 30 மினிட்ல ஒரு கேண்டில் போட்டிருக்கு. ஆமாம் ஓகேயா? வரல. நீ இதுக்குள்ள இருக்கா? இதுக்கு மேலே அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதுல 5 நிமிஷமோ 30 மினிட்டோ க்ளோஸ் ஆனாதான் நம்ம போகணும். கரெக்டா? மேல போனா எவ்வளவு டார்கெட்? ஃபர்ஸ்ட் 5 மினிட்டுக்கு, அடுத்து 15 மினிட், அடுத்து 30 மினிட், அப்படியே ரிவர்ஸ். ம் 3 லெவல் போட்டு வச்சிரு. 3 லெவல்ல வந்து எதை கட் பண்ணுனா அதுக்கு போகணும், எதை கட் பண்ணா அங்க போகணும். ஓகே ஓகே. இப்போ வந்து 30 மினிட்டோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, சப்போர்ட்ல இருக்கு. கரெக்டா? ஆமாம் சார். ம் இன்னொன்னு என்ன பார்க்கணும்? நம்மளுக்கு கிரீன் லைன் வந்து வந்துட்டே இருக்கா கீழே அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுதான் ட்ரெண்ட். ம் உடைச்சிக்கிட்டே இருக்கு. அது ஏன் அங்க நிறைய சப்போர்ட் எடுக்குது சொல்லு பார்ப்போம். அந்த லைனை ஏன் வந்து அத்தனை வாட்டி ரீடெஸ்ட் பண்ணி போச்சு? ஏன்னா இந்த ஒயிட் கலர் அது கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல சார். இல்லப்பா, அந்த மணிக்கு லைனுக்கு சப்போர்ட் எடுத்து இங்கே தான் வந்தாகணும். அது ஒண்ணு. இன்னொன்னு டிஃபால்ட்டா ஏன் அந்த கேண்டிலுக்கு கீழே வந்தாலாம் இமீடியட்டா அந்த ஒயிட் கேண்டில் லோ வராமே அந்த லெவலையே டச் பண்ணிட்டு போனாங்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுதா? ஏன்னா அது 30 மினிட் கேண்டிலோட ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சது லெவல். ஓகே 30 மினிட்டுக்கு மேல அது டிராவல் ஆயிட்டு இருக்கு. நம்ம பாக்குறது 5 நிமிஷம். 30 மினிட் மாத்த. ஓகேயா? 30 மினிட்டுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது, அதுதான் நம்ம கணக்கு. ஓகே ஓகே. இப்போ 15 மினிட் மாத்து. ஓகே இப்போ 15 மினிட் ரேஞ்சில் 5 மினிட் கேண்டில் எல்லாமே சப்போர்ட் இருக்கு. ஓகே இப்போ நீ பரவாயில்ல ரன் பண்ண விடு. நம்மளுக்கு அந்த டார்கெட் போகணும். த்ரீ ஹவர்ஸ் போடு. 3 ஹவர்ஸ் டைம் என்னாச்சு? அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் முதல் நாள் லாஸ்ட் கேண்டில் எங்க வந்திருக்கு? மேலே அந்த இதுக்கு 3 ஹவர்ஸ் பார்க்குறேன். 3 ஹவர்ஸ் கேண்டிலோட லோவுக்கு வரணும். வந்துருச்சா? 30 மினிட்ஸ் தான் நம்ம டார்கெட். ஓகே
அப்ப 3 ஹவர்ஸ்னா நீ 3 மணிக்கு என்ன போய் பார்க்கணும்? 3:15க்கு 3:15ஓட உன்னோட டார்கெட் என்ன? இல்லைன்னா என்ன போடணும்னா 3:15 டைம்னு டைமை போட்டுடணும். 3 ஹவர்ஸ்னு போடாம 3:15 அடுத்த 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு டைம். அந்த டைம் வரும்போது 1 ஹவருக்கு என்னென்ன டைம்லாம் வருதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஹவரோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா அது என்னென்ன டைமுக்கு நம்ம வரும் அப்படிங்கிறத 1 ஹவர் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இது ஏங்க நம்ம 30 மினிட்ஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எஸ் கரெக்ட். அதனால தான் 3 ஹவர்ஸ் போய் பாருன்னு சொன்னேன். ஓகேயா? அதுக்கு தான் அந்த டைமை போய் பார்க்கணும். அந்த டைமுக்குள்ள இந்த ப்ரீமியம் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும்னா இந்த டைம் ஃப்ரேம்குள்ள இது சுத்தணும். இதுல மிஸ் ஆச்சுன்னா தானே உனக்கு வந்து பெரிய டைம் ஃப்ரேம்ல ஃபெயில் ஆகும். ஓகேயா? அதனால இதை வந்து போடும்பொழுது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அதுக்கு தான் அந்த 15 மினிட்டு இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த 1 மணி நேரம் ஓடுனுச்சு இல்லை, அதை டீகோட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல எல்லாம் இருக்குன்னு தெரியும். இந்த 15 நிமிஷத்துல போட்டு ஹை லோ மார்க் பண்ணிட்டு 1 மினிட் லோ போட்டோம்ல, ஓகேயா? அது 15 நிமிஷம் 30 மினிட் கட் பண்ணோன்னே நம்ம வந்து அது மேலே போச்சு. 30 மினிட் மேலே க்ளோஸ் ஆச்சு. அப்போ 30 மினிட்டுக்கு மேலேனா 1 ஹவர்லையும் 3 ஹவர்லையும் நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். அப்போ 1 ஹவர்ல வந்து பையிங்ல இருக்கு. இது என்ன ஹவர்? 30 மினிட்ல வந்து பையிங்ல இருந்துச்சு. திருப்பி ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 30 மினிட் போட்டு 1 ஹவர் போடு, 30 மினிட் கேண்டில் மார்க் பண்ணு. ஓகே. இப்போ அடுத்தது 1 ஹவர் மாத்து, 15 நிமிஷம் மாத்து. ஓகே. 35 இதுல 15 மினிட்ல மேல இருக்கு. ஓகேயா? அடுத்தது 30 மினிட் பார்த்தாச்சு. 1 ஹவர்ல பாரு, 1 ஹவர்லையும் 3 ஹவர்லையும் இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க பார்க்கணும் அப்படின்னா, அதனாலதான் டெய்லி மந்த்லி வீக்லி எல்லாம் 3 ஹவர்ல நம்ம பார்த்துக்கணும். அதே போல பேரலா என்ன கேண்டில் இருக்குன்னு பார்த்துக்கணும். பேரலல் முன்னாடி மார்க் பண்றதோட பேரலல் அந்த பிரைஸோட ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு மேல அபோவ் க்ளோஸ்னா அங்க இப்ப வந்து டைம் ஃப்ரேம் மார்க் என்ன பார்க்கணும்னா 3 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கா டெய்லி என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். இப்ப என்ன அடுத்தது என்ன நடந்திருக்கு இது வரைக்கும், என்ன டைம் ஃப்ரேம்? 1 ஹவர்ல ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா? அந்த லோவுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆயிருக்கு, லோவுக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா? இதை 30 மினிட் மாத்து 3 ஹவர்ஸ்ல தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேல போயிருக்கு. 15 மினிட்ல வந்து இப்ப 3 ஹவர்ஸ்ல 30 மினிட்ல பாக்குறோம்னா 30 மினிட்ல பையிங்ல போயிட்டு இருக்கு. இந்த 30 மினிட்ல பையில இருக்கும்போது 15 மினிட்ல எப்போ ஒயிட் கேண்டில் வருதோ அப்ப வெளியில வரணும். 15 மினிட் மத்த ஓகே. அந்த இடத்துல நம்ம வெளியில வரணும். இதை கட் பண்ணுச்சுன்னா வெளில வந்துடணும். அப்ப காஸ்ட் அதே ரேஞ்ச் தான் வருது. என்னன்னா டார்கெட்டை நம்ம முன்னாடி புக் பண்ணணும். அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா? ரன் பண்ண விடுவோம். அந்த ஒயிட் கேண்டலுக்கு கீழே போனுச்சுன்னா தான் நம்மளுக்கு செல்லு. இதை விட்டு வெளில போகணும். இப்போ வந்து செல்லு கொடுத்துருச்சு, கிரீன் கேண்டலுக்கு கீழே இருக்கு. ஓகே, கிரீனை கட் பண்ண போகுது. கட் பண்ணுச்சுன்னா தான் ஃபால் ஆகும். ஓகே ஓகே பரவாயில்ல, ரன் பண்ணு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் கீழே கட் பண்ணிருக்கு. ஓகேயா? ஒயிட் கேண்டில் வந்து அங்கே போட்டுருப்பார் லாஸ்டா. ஓகே. அந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது, ஃபர்தராக கீழே வரணும்.
ம். இதுக்கு மேல தான் நம்மளுக்கு பை. ஓகேயா? அதுக்கு கீழ போணும். ஓகே. கீழ போயிருக்கு. கீழ போயிருக்கு. மறுபடியும் ஒன் டைம் அடுத்த நாள் ஓப்பன் மேல ஓப்பன். ஓகே. இதுக்கு மேல போக்கூடாது. கரெக்ட்டா? இந்த லைனுக்கு மேல. அந்த லைனுக்கும் அதுக்கு பேரலலா என்ன இருக்குதோ அதுக்கு மேல. பேரலல். அதுக்கு பிரைஸ் ரேஞ்ச போடணும். இந்த ஒயிட் கலர் வச்சுக்கலாமா சார்? ஓகே. அது கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேல போகக்கூடாது. திருப்பி கீழ வரணும். அது மேல கட் பண்ணிடுச்சு. ஓகே. ஃபர்தரா விடு. ஓவரால் டார்கெட் மேல இல்ல எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. ஓகே. அப்படியே ரன் பண்ணு. ஓகே. எப்ப இந்த ஒயிட் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் வெளியில போகும். அடுத்த நாள் கேப் டவுன். ஆமா. இந்த கேப் டவுன் ஏன் நடந்துச்சுன்னு பாரு. கடைசி கேண்டல மார்க் பண்ணு. கடைசி 15 மினிட்டை மார்க் பண்ணு. எல்லா லைனையும் டெலிட் பண்ணு. கடைசி 15 மினிட் மார்க் பண்ணு. அந்த கேண்டல்ல அந்த கேண்டல் இதை வந்து 1 மினிட்ல மாத்து. இல்லைன்னா 15 மினிட்ல இருக்கு. ஓகே. 15 மினிட்ல 5 மினிட் மாத்து. ஓகேயா? 5 மினிட்ல ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணு. மேல மேல அந்த 5 மினிட் ஹையை மார்க் பண்ணு. ஓகே. அதுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். கீழே உள்ளதை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. 5 மினிட்ல இருந்து மற்ற எல்லா டைம் ஃப்ரேமையும் மாத்து. அதுக்கு மேல போயிருக்கேன். அந்த லாஸ்ட் 15 மினிட் அதுக்கு முன்னாடி உள்ள 10 நிமிஷத்துக்குள்ள வேல்யூல ஏதாவது ஒயிட் கேண்டலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். எதுக்கு கீழே போல. கடைசியில ஒயிட் கேண்டல் வந்துருக்கு. கரெக்டா? ஓகே. கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து லாஸ்ட் கேண்டல். அதுக்கு எஸ்டர்டேயோட கடைசி 1 மினிட் கேண்டல். அதான் எஸ்டர்டேயோட கடைசி 1 மினிட் தான். அப்ப ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அந்த 5 மினிட்டோட மேல ஒயிட் கேண்டலோ இல்ல அதுக்குள்ள ஒயிட் கேண்டல் இருந்தா மட்டும்தான் அங்க வரும் நம்ம நினைப்போம். கரெக்டா? கடைசி 1 மினிட் கீழே ஓபன் ஆச்சுன்னா எங்க ஓபன் ஆகணும்? இதுக்கு ப்ரீவியஸா உள்ள லாஸ்ட் 1 மினிட் கேண்டில். இதுக்கு ப்ரீவியஸா எங்க 1 மினிட் கேண்டில் இருக்கு? அந்த கேண்டில் வரைக்கும் அந்த கேண்டில் மார்க். அங்க வந்து ஓபன் ஆகணும். கேப் டவுன் பண்ணா அங்கதான் வரணும். ஓகேயா? அங்க வரல. அதுக்கு கீழே ஓபன் பண்ணிருக்கான். ஓகே. அப்ப இந்த ஒயிட் கேண்டலுக்கு கீழே 1 மினிட் சைட்ல சைடு. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில மார்க் பண்ணு. இல்ல கேப் டவுன் இல்ல கேப் டவுன் ஆயிருக்காங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் மார்க் பண்ணு. ஓகே. ஏன்னா நம்ம ஒயிட் கேண்டிலுக்கு கீழே மேல ஒரு கேண்டில் மார்க் பண்ணோம். கரெக்டா? அப்ப இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே 15 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். மேல எவ்வளவு தூரம் போகலாம்? இங்க அந்த ஒயிட் கேண்டில் பெரிய ஒயிட் கேண்டில் கட் பண்ணி மேல போனுச்சுன்னா ப்ளூ லைன் கிட்ட வரணும். ப்ளூ ஆமா அங்க வந்து வரணும். அதுதான் கேப் ஃபில்லிங். ஓகேயா? இப்ப இல்ல அது கேப் தான். அதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ எல்லாமே அடிச்சிருக்குல்ல. ஓகேயா? இப்போ வந்து திருப்பி ரன் பண்ண விடு. 1 மினிட்ல ரன் பண்ணு. பிரைஸ் ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியுதா? ரைட். ஓகே. இந்த பிரைஸ் ஏன் இங்க ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியுதா? கரெக்ட். அதே போல ஃபர்ஸ்ட் ஒயிட் கேண்டில் மார்க் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒயிட் கேண்டில். ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஒயிட் கேண்டில் லோவை மார்க் பண்ணு. ஓகே. இப்போ 3 கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேயா? கீழே அந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அதையும் கட் பண்ணி கீழே வந்து. ஓகேயா? அதுக்கு கீழே ஒரு ஒயிட் கேண்டில் இருக்கு. மேல ஒரு ஒயிட் கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கேண்டிலையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதையும் மார்க் பண்ண அங்க இந்த ரேஞ்சில் எப்போ 1 மினிட் கட் பண்ணுதோ அப்பதான் நீங்க ட்ரேட் பண்ணணும்.
அப்பதான் பிரேக் அவுட். இதை வந்து 15 மினிட்டா மாத்துனீங்கன்னா 15 மினிட்டா மாத்து. அப்ப இந்த 15 மினிட்டுக்குள்ளதான் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒயிட் கேண்டிலா வந்திருக்கு. கரெக்டா? இந்த 15 மினிட்டுக்குள்ளதான் அது ட்ரேட் ஆகும். இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது செகண்ட் 15 மினிட் அதுக்குள்ளதான் அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை எப்ப கட் பண்ணுதோ அப்ப அந்த 15 மினிட்டோட ஹைக்கு போகணும். ரன் பண்ண விடு. அடுத்த ஒயிட் கேண்டில் வருதான்னு பார்ப்போம். அடுத்த ஒயிட் கேண்டில் வந்து நம்மளுக்கு ட்ரேடு. ஓகே, அதுக்கு மேலதான் நம்மளுக்கு ட்ரேடு. ஓகே, ரன் பண்ண விடு. ரன். ஓகேயா? எங்க எங்க வந்துச்சோ அதே இடத்துக்கு திருப்பியும் அந்த பிரைஸ் வந்துச்சு. ஏன்னா 5 மினிட்ல நம்மளுக்கு அந்த ஹையை கொடுத்துச்சுல்ல. ரன் பண்ண விடு. இல்ல ரன் பண்ணு. 5 மினிட்லயே ரன் பண்ணு. இல்ல 5 மினிட்லயே ரன் பண்ணு. ரன் பண்ணு. அடுத்த நாள் போயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே ஓகே, அடுத்த நாள் வந்து கேப் அப் ஆயிடுச்சு. ஏன் அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆச்சு சொல்லு. அந்த டே ஹை என்ன சொல்லு. ப்ரீவியஸ் டேயோட ஹை. ஓகே, அது வந்து அந்த 15 மினிட் கேண்டிலோட அடுத்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? இதை கட் பண்ணா அங்கதான் போகணும். அங்கதான் வேல்யூ இருக்கு. ஓகே, இப்ப இங்கேருந்து எப்ப அந்த 5 மினிட்னா 5 மினிட்ல எப்ப வந்து நம்மளுக்கு பை ஆகுது வை. கரெக்டா வை. எப்போ ஒயிட் கேண்டில் வருது? 5 மினிட்ஸ்லங்க சார். 5 மினிட்லப்பா மேல ஒரு ஹை மார்க் பண்ணல. அதுக்கு அடுத்த டே அடுத்த நாள் ஓப்பன் ஆகணும்னு ஒரு 5 மினிட்ல எங்க கேண்டில் ஓப்பன். அதுக்கு மேல நம்ம ட்ரேட் எடுத்தா நம்மளோட டார்கெட் எங்க வரணும்? அங்க வரணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில். அதாவது எங்க ஓப்பன் ஆகுதோ அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற 5 மினிட் கேண்டில்னா அந்த முதல் கேண்டில் பெரிய கேண்டில் லாஸ்ட் கேண்டில் வரும். கரெக்டா? ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் வேல்யூ என்ன இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ அந்த லோ. அதுக்கு கீழே இருக்கு. கீழே கீழே அதுக்கு முன்னாடி எங்க ஒயிட் கேண்டில் வந்திருக்கு? அங்க வரைக்கும் வந்திருக்கு. வந்திருக்கா? வந்திருக்கு. அது மேலேயே க்ளோஸ் வச்சு. ஓகே, அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் எங்க போகணும் டார்கெட்? அது டார்கெட் இந்த ஒயிட் கேண்டில். அந்த ஒயிட் கேண்டில் ஹைக்கு வரணும். இல்லைன்னா லோக்கு வரணும். அது அன்னைக்கு வரலன்னா அடுத்த நாளும் வருது. ஓகே, இது வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கு? அப்ப இதை 3 ஹவர்ஸா மாத்து. இதை வந்து டெய்லி இதெல்லாம் இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது என்ன டைம் ஃப்ரேமுக்கு அடுத்ததுன்னா நீ அந்த 15 மினிட்டுக்கும் 3 ஹவர்ஸ்க்கும் இதுக்கே பார்த்துக்க கூடாது. எப்போ இந்த மாதிரி ஒயிட் கேண்டில் எல்லோ கேண்டில் இந்த மாதிரிலாம் வருதோ அப்போ வந்து டைம் ஃப்ரேமை மாற்றிடும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சை விட்டு தாண்டும் போது உன்னோட ஒயிட் கேண்டிலுக்கு மேலே அடுத்த நாள் ப்ரைஸ் மேலேயோ கீழேயோ க்ளோஸ் வச்சிருக்கா, நீ வித்தின் இந்த ரேஞ்சிலேயே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப டெய்லியில உனக்கு அந்த பிரைஸுக்கு ரெசிஸ்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அதுக்கு அடுத்த நாள் கேப் அப் பண்ணியிருக்கான் டெய்லியில. ஓகேயா? இப்ப டெய்லியில ஒரு எல்லோ கேண்டில் உள்ளார க்ளோஸ் வச்சு அடுத்த நாள் மேல வந்து டெய்லியில க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேயா? மேல க்ளோஸ் வச்சிருக்குன்னா எவ்வளவு தூரம் போகலாம்? ரேஞ்சு தெரியல. 3 ஹவர்ஸ்ல டெய்லியில தெரியல. அப்ப டெய்லியில தெரியலன்னா என்ன மார்க் பண்ணணும்? ஒரு எல்லோ கேண்டில் வந்து அதுக்கு மேல ஒரு கேண்டில் மார்க் பண்ணணும். அப்ப இதுக்கு இடையில எங்கேயாவது பேரலா ஒயிட் கேண்டில் இருக்கான்னு பார்க்கணும். வித்தின் த ரேஞ்சில். இல்ல ஒயிட் கேண்டிலோட எல்லோ கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணணும். இல்ல பாடி ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரலா எங்கேயாவது ஸ்கிரீன் இருக்கா, ஒயிட் கேண்டில் இருக்கா? ஓகே, அது வந்து லோவா அதை கட் பண்ணி தான் அந்த ஒயிட் எல்லோ கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேயா? ஓகே, அப்போ வந்து நம்ம இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு பாயிண்டோ ஏதோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த ட்ரேடை பார்க்குறோம். என்ன நம்ம மைண்ட்ல வரும்? ஒரு கேண்டிலுக்கு மேல ஒயிட் கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த ஒயிட் கேண்டில் வர வரும். இல்லைன்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்கும்னு நினைக்கிறோம். கரெக்டா? ஓகே, இப்போ இது 3 ஹவர்ஸ்ல மாத்திருக்கேன். 3 ஹவர்ஸ்ல மாத்தி
எந்த ஒயிட் கேண்டிலும் வரல. 3 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு கேண்டில் வந்திருக்கு. 3 ஹவர்ஸோட ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டிலுக்கும் ரேஞ்சுக்கு மேலேயும் முடிஞ்சிருக்கு. ஓகேயா? அதுதான் நம்ம 3 ஹவர்ஸ்ல எதுவும் நம்மளுக்கு தெரியல. அப்ப இது முடிஞ்ச கேண்டில பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? ஒயிட் கேண்டில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஒயிட் கேண்டில் வந்தோடனே ஓப்பன் ஆனோடனே 1 மினிட் கேண்டில மார்க் பண்ணணும். கேப் அப் ஆயிடுச்சு. ஓகேயா? கேப் அப் ஆனோடனே 1 மினிட்டை சப்போர்ட்டை மார்க் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் 20 நிமிஷம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பண்ணோன்னே எப்போ ஒயிட் கேண்டில் வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே போணுச்சுன்னா தான் நம்மளுக்கு மேலே. ரெண்டாவது இன்னொரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ நம்மளுக்கு பேஸ் பண்ணி இதை ஓப்பன் ஆகும். ஓகேயா? இப்போ இது ரெசிஸ்டன்ஸ். ரன் பண்ண. ஓகே, ரன். ஓகே, மார்க். ஓகே, ஸ்டாப். இதில் மார்க் பண்ணு. அந்த ஒயிட் கேண்டில் மார்க் பண்ணு. ஏன் இந்த பாக்ஸ் போட்ட? இது ஃபர்ஸ்ட் 1 மினிட் வருது. அது நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒயிட் கேண்டிலோட 1 மினிட் கேண்டில், ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒயிட் கேண்டில் கீழே, அதுக்கு கீழே போட்டுருந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் மார்க் பண்ணு. அதுதான் மார்க். ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க் பண்ணிட்ட, திருப்பி 1 மினிட் கேண்டில் லாஸ்ட் 1 மினிட் கேண்டில் மார்க் பண்ணிட்டேன். அப்போ மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் 1 மினிட். வித்தின் த ரேஞ்சில் 15 மினிட்டை எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் ட்ரேட். 15 மினிட் மார்க். 2 லைன் போட்டு. ஓகே, இப்போ 15 மினிட் மாற்றுப்பேன். இதுதான் உனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸு, கீழே உள்ளது சப்போர்ட். ஓகேயா? இந்த 2 கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு தெரியுது. 1 மினிட்டோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஏன் எத்தனை லைன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. இதுதாங்க சார், இது 1 மினிட்டோடது வந்து ப்ளூ. இது ஓகே. வந்து நம்ம இதில் போட்டு டெய்லி இல்லை நம்ம ஒயிட் அன்னைக்கு வேல்யூ வந்து எப்படி வந்திருக்குன்னு தான் பார்க்கணும். இது 1 மினிட்டோட ரெசிஸ்டன்ஸ், இது 1 மினிட்டோட சப்போர்ட். ஓகே, இதுக்குள்ள எப்போ கட் பண்ணுதோ அப்போதான் நம்மளுக்கு டைரக்ஷன் வரும். அதில் ஒயிட் கேண்டில் ஒன்று வந்துருக்கு. அதை பேஸ் பண்ணி சப்போர்ட்டாக அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ரன் பண்ணு. ஓகே, இப்போ 1 மினிட்டை கட் பண்ணி 15 மினிட் க்ளோஸ் ஆயிடும். கரெக்டா? ஓகே, ரன் பண்ணு. ஓகே, இப்போ வந்து 15 மினிட் ஒயிட் கேண்டில் கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா? கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணாதான் கீழே நம்மளுக்கு ட்ரேட். ஓகே, ஏன் இது கீழே கட் பண்ணுது அப்படின்னா 30 மினிட் மாற்று. 30 மினிட்ல வரல. ஓகே, ரன் பண்ணுறோம். 15 மினிட்ல சரி. டே முடிஞ்சிச்சு. இது அந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே தான் முடிஞ்சிச்சு. ஒயிட் கேண்டில் ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் அன்னைக்கு ட்ராவல் முடிஞ்சிச்சு. 3 ஹவர்ஸ் மாற்றிது.
3 ஹவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட். அது first. அதான். ஓகே ஓகே. அந்த கீழே வந்து விக்கு வச்சிருக்கு, ஆமா. க்ளோசிங் வந்து அந்த கேண்டலுக்குள்ள வச்சிருக்கு. ஓகே 3 ஹவர்ஸ்ல ரன். ஓகே ஓகே ஸ்டாப். இப்போ 5 மினிட் மாத்த 3 ஹவர்ஸை கட் பண்ணி அது மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, எங்க டேயோட கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருக்கு. அதான் டேயோட கேண்டிலோ, அதை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். கேண்டில் ஓப்பன் அதுவா? கேண்டில் இதுதான் சார் இது. ஃபர்ஸ்ட் கேண்டில் 26ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேண்டில் 9. ஃபர்ஸ்ட் கேண்டில் அது. ஆமா ஃபர்ஸ்ட் கேண்டிலே 5 மினிட்ஸ்ல ஒயிட் கேண்டில். ஓகே 5 மினிட்ஸ் ஒயிட் கேண்டில். ஓகே, அது எப்போ டேவை கட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து விக் வச்சுட்டான் சார். விக் வச்சுட்டு க்ளோஸ் வச்சுட்டான். அது 9:30க்கு கட் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிரைஸ் கீழே வந்திருக்குல்ல? ஆமாம் சார் வந்திருக்கு. அப்படி பவுன்ஸ் மேலே, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்கு. அதான் அந்த ரேஞ்சை வந்து முதல் நாள் ரேஞ்சை எப்போ கட் பண்ணுது அது பாரு. இன்னும் கொஞ்சம் சார்ட் சின்னது பண்ணு. முதல் நாள் இது இந்த டைம்ல 9:30க்கு கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு சார். க்ளோஸ் வச்சு மேலே ட்ராவல் ஆகி மறுபடியும் கீழே வந்து அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவெல்லாம் கட் பண்ணல. அதான் கீழே கட் பண்ணல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஒயிட் கேண்டில்னால அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஒயிட் கேண்டிலோட லோவையும் கட் பண்ணல. லோ மட்டும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஓகே 15 நிமிஷம் 15 நிமிஷத்துல ஒரு கேண்டில் கட் பண்ணி திருப்பி அந்த சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கோம். அங்கே போகும்போது ஒரு ஒயிட் கேண்டில் போட்டாங்க. மடி கட் ஆகும்போது ஒயிட் கேண்டில். ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. திருப்பி மேலே அந்த சப்போர்ட் லெவல் வந்து வரும்போதும் ஒரு ஒயிட் கேண்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரேட். 30 மினிட்ல கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு. அதான் பார்த்தோம். ஓகே 30 மினிட்ல ஒயிட் கேண்டில் போட்டு அதை கட் பண்ணிருக்கணும். ஒயிட் கேண்டில் போட்டு அதை கட் பண்ணிச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். 30 மினிட்ல 12:45. ஓகே, அதாவது நம்ம டைம் பார்த்துக்கணும் சார். 3 ஹவர்ஸ்னா டைம் எங்கே வந்து நிற்கும்? 1 ஹவர்னா டைமிங் இருக்குது. அந்த இடத்துல 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் க்ளோஸ் அந்த வச்சோம்னா டைம் 1 ஹவர்னா என்ன டைம்? அந்த இடத்துல வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அது மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதுதான். ஓகே, இதை வந்து 15 என் மவுஸ் தெரியாதோ? என்ன சார்? என் மவுஸ் தெரியாதுல்ல? உங்கள் மவுஸ் தெரியாது. ஓகே ஓகே, இது வரைக்கும் எப்படி அந்த இது 5 மினிட்ல என்ட்ரி போயிட்டு 30 மினிட்ல மார்க் பண்ணிக்கணும். 15 மினிட்ல மார்க் பண்ணிக்கணும். 5 மினிட்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகேயா? அதுல என்ன டைம் ஃப்ரேமுக்குள்ள இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதை ஃபர்தரா வந்து நம்ம போகணும். கரெக்டா? ஸோ இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இது கார்த்திகா மேடம். ஹலோ, இது கயல் மேடம் இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? சார் இருக்கேங்க சார். ராஜேஷ் இருக்கீங்களா? சார் கேக்குதுங்களா? எல்லாம் மியூட்ல இருக்காங்க சார். ஆக்சுவலி மேடமே வீட்ல நாய்ஸியா இருக்கு, அதனால மியூட் இருக்கும். ஓகே இருக்கு. இப்ப எனக்கு ஒரு வியூ சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? சைலண்டா கார்த்திகா மேடம் இருக்கீங்க, நான் பதில் சொல்ல. நான் அப்புறம் எக்ஸிட் ஆயிடுறேன். கார்த்திகா மேடம் காண போடுறது. ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது. இது உமா மேடம் இருக்கீங்களா? ஓகே, ராஜேஷ் உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது ஐடியாஸ் என்ன ரிவ்யூ கொடுங்க. டெய்லி மந்த்லி வீக்லி போட்டு டக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
நான் சார் அப்பா வீட்டுக்கு வந்தனால ஓகே. கண்டிப்பா கேட்டுதான் இருக்கேன். ஸ்கிரீன் பார்க்க முடியல. இதெல்லாம் தீபக் ரெக்கார்டிங் போட்டாங்க. அந்த ரெக்கார்டிங்ல டவுட் இருந்தா கேட்கலாம்னு வச்சிருக்கேன். அவர் திருப்பி உடம்பு சரியில்லை வான்னு கூப்பிட்டாரு. ஓகே ஓகே பாருங்க பாருங்க. இல்ல அது வாங்க டாக்டர் போகலாம். பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோம்ல. இல்ல நான் கேட்டுதான் இருக்கேன். டவுட் வருது டாக்டர். சார் கேட்டுட்டு தாங்க சார் இருக்கோம். இல்லைன்னா அப்புறம் நான் டெலிட் ஆயிடுவேன், எக்ஸிட் ஆயிடுவேன். இல்ல அதெல்லாம் இல்ல சார் கேட்டுட்டு தான் இருக்கோம். பரவாயில்ல ராஜேஷ், இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாள் லீவ், அதை எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சொல்லி தர்றீங்க. லைன் போட்டு கிரே பாக்ஸே போட்டுருங்க தீபக். அப்படியே போட்டீங்க இல்லையா, கிரே பாக்ஸே போட்டு விட்டுருங்க. அது ஈஸியா இருக்குங்களா, பாக்ஸே வரைச்சிங்கல்ல. அது ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் போகணும் மாறுதுல. ஆமா தீபக், 13 மினிட்ஸ் பாக்ஸ் போடுங்க, அப்படியே இருக்கும்ல. 5 மினிட்ஸ் மாறினா அந்த பாக்ஸ் காட்டுமே, போயிருமா? இல்ல வரும். நீங்க 30 மினிட்ஸ்ல போட்டு பாக்ஸ் மார்க் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ் மாறினா அந்த பாக்ஸ் காட்டும். சார் அடுத்த நாள் நான் இதுக்கு டவுன் சைடு இங்கே வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. சார் டெஸ்ட் மாதிரி போயிருப்பாரு. ஒரு நிமிஷம் வாங்க தண்ணி குடிக்க போனேன். சரிங்க வாங்க. தீபக் அப்புறம் எனக்கு இது சொல்லி கொடு. இப்ப நம்ம 30 மினிட்ல வர்ற லைன் இதுல தனியா தெரியற மாதிரி வர முடியும். எனக்கு சார் 30 மினிட்ல வர்ற சப்போர்ட் நம்ம 15 மினிட்ல பார்க்க முடியுமா? முடியும் சார். நம்ம பண்ண முடியுமா இல்ல அவர் தான் பண்ணணுமா? இது நீங்க இண்டிகேட்டர் கேக்குறீங்களா? 30 மினிட்ல வர்ற கேண்டில் இதுல வேல்யூ நம்மளுக்கு வர்ற மாதிரி லைன் 15 நிமிஷம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும் டிஃப்ரெண்ட் கலர்ல. அப்படி டிஃப்ரெண்டா வராதுங்க சார். அது அப்ப அவர் தான் பண்ணணும் சார். அது நீங்க இது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 0 செகண்ட்ஸ்ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற லைனை வேணா விசிபிள் இல்ல அன்விசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு மினிட்ஸ்க்கு தேவையில்லை. அது 1லேருந்து பட் இது தீபக் ப்ரீமியம் மட்டும்தான் தீபக் செகண்ட்ஸ்ல வரும். இல்லை சார், கேண்டில் பாருங்க. 5லேருந்து எனக்கு இந்த செட்டிங்ஸ் பார்த்தேன். மினிட்ஸில் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு மினிட்ஸில் வர்றதுல எனக்கு கேண்டில் எனக்கு தெரியவே தேவையில்லைன்னா 30, 45 மினிட்ஸு இந்த மினிட்ஸில் இருந்தாலும் வரும். ஆனால் 1 ஹவரில் உங்களுக்கு வரும். அப்படி வச்சுக்கிட்டியா? இல்லை அப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் மினிட்ஸ் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை 15 மாற்றிட்டிங்கன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் வரும். நீங்கள் 30 மினிட்ஸ் போட்டிங்கன்னா அந்த 30 மினிட்ஸ்லாம் வராது. ஓகே பட் அது ஓகே ரதி, அது தப்பு இல்லையே.
இல்லை அது விசிபிலிட்டிக்கு அது கேட்குறாரு. இது மட்டும் தான் நீங்கள் மாற்ற முடியும் சார். மற்றபடி நீங்கள் வந்து நான் 30 சார்ட் ஓபன் பண்ணோன்னே எனக்கு வந்து 30 மினிட்ல ரெசிஸ்ட் பண்ணி போட்டிருக்கீங்களா, ஓகே சார். அது மாதிரி எனக்கு வரணும். லைன்ஸ் சொல்கிறீங்களா? ஆ, அது இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் டிஃபால்ட்டாக லைன் போட்டாவே நீங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே மறுபடியும் அது வந்துருமே சார். வந்துருமா? வரும் சார். நீங்கள் இதை டெலீட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஏதாவது இது இருக்குல்ல சார், நீங்கள் ஆ, இந்த லேஅவுட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் காலையில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இதே லேஅவுட் வந்துடும். ஓ, டெலிட் பண்ணிட்டா வராது. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா வராது. ஓகே ஓகே. சரிப்பா, சொல்லுப்பா, ஒரு வியூ சொல்லுங்க. நார்மலா ஒரு வியூவை எப்படி பார்ப்போம், நாளைக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லு. இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த மாசம் எப்படி இருக்கும், ஒரு ஐடியா சொல்லு. அதுதான் சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அதான் டெய்லியிலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு சார். எனக்கு இது டெய்லி சப்போர்ட்டு. அடுத்தது 3 நிஃப்டி ஹவர்ஸ். பேங்க் ஆமாம் சார். ஏன் டெய்லி கேண்டில் ஒயிட் கேண்டில் வரல, எல்லோ கேண்டில் வரல? சார் கேண்டில் வந்திருக்குங்க டெய்லியில், வரலையா? இல்லை சார், இது வரல சார். ரீப்ளேயில் இருக்குது சார். இது ஓ, சரி சரி, பழசு ஓகே. சார், பழசு பழசு. இது சார் ஜனவரியில் டேட்டில் இருக்குது. அப்ப இது டெலிட் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு காட்டு. கரண்ட் சொல்றாரு. நாளைக்கு என்ன வியூன்னு கேட்குறாரு. அடுத்த வியூ நாளைக்கு என்ன வியூல இருக்க, இந்த வாரம் என்ன வியூல இருக்க அப்படிங்கறத சொல்லு. 3 months எதுவும் கரண்ட்ல ஒயிட் கை மந்த்லியில் இருக்குது சார். டைம் நோட் பண்ணிக்க. எனக்கு வந்து இந்த வாரம் வியூ சொல்லு, இதை தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். இந்த வாரம் தீபக் வாரம். இந்த வாரம் தீபக் வாரம். 10 நாளா தீபக் 15 நாள் தீபக் வந்து சார் வரதே இல்லை சார். மந்த்லியில் இருக்குது சார். ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குங்க சார். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டில் எடுக்கலாம், இந்த கேண்டில் எடுக்கலாமா? முன்னாடி ப்ரீவியஸ் இது அதெல்லாம் க்ளோஸ் வச்சிருக்கு. முன்ன பின்ன தப்பு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லின்னு பார்த்தா நமக்கு இது வரைக்கும் வரணும் சார். அது வந்து மந்த் வந்து பார்க்கணும்னா இந்த மந்தோட எண்டுல வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த மந்த் எண்டு வரைக்கும் நான் இது வரைக்கும் மந்த் எண்டில் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வீக்லிலே பார்த்தாலுமே இதுதான் வீக்லிக்கு ஒயிட். ஓகே, அங்க போடுங்க, மந்த்லி டார்கெட் போடுங்க தீபக். ஆமா, அது போட்டு கிளியரா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு போடுவோம். மந்த்லி டார்கெட் போடுங்க. அது என்ன டைம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. இருக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க. இல்ல மந்த்லி தான், அவ்வளவுதான். மந்த்லி டைம் வீக்லி டார்கெட். வீக்லி டார்கெட். ஓகே, ஏன் அது வீக்லி டார்கெட் மந்த்லி டார்கெட்னு போட்டுருக்க? மந்த்லி ரெசிஸ்ட். ஆமா சார், மந்த்லில மேக்ஸிமம் அந்த ஒயிட் கேண்டில் மேல ஹை சார். மந்த்லில அது ரெசிஸ்ட் ஆயிருக்கு. அத ஃபர்ஸ்ட் வீக்கே ரெசிஸ்ட் ஆயிருச்சு சார். ஓகே, மந்த்லி டார்கெட் இப்போ மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். கரெக்ட்டா? இப்போக்கே ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தாண்டல அப்படின்னா தான் சப்போர்ட்டுக்கு வரும், டார்கெட்டுக்கு வரும். ஓகே, அது இம்பார்ட்டன்ட். அது போல அப்படின்னா இப்போ டார்கெட் வெயிட் பண்றது யூஸ் இல்லை. ஏன்னா அந்த கேண்டில் கட் பண்ணணும்னா ஒரு டெய்லியில கட் பண்ணணும். கரெக்ட்டா? வீக்லிலயுமே ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே அடுத்து ஓகே. இப்போ வந்து மந்த்லி போட்ட வீக்லி போட்ட, வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் தெரியுது, வீக்லியோட மந்த்லி தான் போட்டுருக்கோம், வீக்லி ரெசிஸ்டன்ஸ் போடல. வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. வீக்லி ரெசிஸ்டன்ஸ்க்கு லெவல் வரல சார் ஒயிட் கேண்டில். ஓகே, அப்ப வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ். நமக்கு வீக்லி சப்போர்ட் மட்டும் தான் தெரியுது. ஆமா, வீக்லியோட இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா இப்போ மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணாதான் வீக்லியில மேல போகும். ஆமா கரெக்ட்டா? ஏன்னா மந்த்லியில கேண்டில் வந்துருச்சுன்னா அதுதான் மந்த்லி வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ். சார் லோயர் டைம் ஃப்ரேம் போடுறது. சார் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தா சார் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இல்லப்பா, இல்ல ராஜேஷ், மந்த்லியில கேண்டில் வந்துருச்சு உங்களுக்கு. சரிங்க. ஓகேயா? மந்த்லியில ஒயிட் கேண்டில்
தான் ட்ரேட் ஆகுதுன்னா அதை கட் பண்ணா ஒரு கேண்டில் வரைக்கும் மேல பார்க்கலாம். ஓகே அப்ப மந்த்லி இந்த மாசம் பார்க்க முடியாது. இது எப்போ மேல க்ளோஸ் வைக்குதோ அது வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் அதுதான். சரி சரி வீக்லியும் மந்த்லியும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ரெண்டையுமே கட் பண்ணி மேல போகலாம். ஓகே ஓகேயா? அப்போ வந்து மந்த்லி வீக்லி ரெசிஸ்டன்ஸ் போட்டுருங்க. ரெண்டையும் வீக்லி அது ஓகே. இப்ப அது வீக் வீக்லியில் மார்க் பண்ணிட்டு நீ டெய்லியில் பார்க்குற வைக்கிறது. ஓகே. டெய்லி இப்ப மந்த்லி வீக்லி டெய்லி 3 ரெசிஸ்டன்ஸும் ஒரே லைன். ஆமாம் சார். ஓகேயா? அப்ப அதையும் போடு. இப்ப கரெக்ட். ஆமா, டெய்லியோட ரெசிஸ்டன்ஸும் அது. ஓகே. மந்த்லி வீக்லி மந்த்லியோட சப்போர்ட் என்ன? மந்த்லி சப்போர்ட் இதுதான் 55,873. ஓகே. வீக்லி சப்போர்ட்டு 56,993. ஓகே. ஓகேங்களா? இதான் இப்போதைக்கு டெய்லி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். ஓகே. இதுவும் டெய்லி சப்போர்ட். பிரேக் அவுட் அது பாடி கீழே க்ளோஸ் ஆனாலே கீழே தான். ஓகே. இப்ப சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா டே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு லைன். அதிகபட்சமா இதை கட் பண்ணா ஒரு கேண்டில் போடணும்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸை இப்ப ஆக்ட் ஆகும். டெய்லியில ப்ரீவியஸ் மேல உள்ள கேண்டில், அதாவது மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கீங்களா, அது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒயிட் கேண்டிலோட லோ தான் டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ். இதுவுமே ஆகும்ல சார்? ஏன்னா டாப்ல ஒயிட் கேண்டில் வந்துருச்சுல. இப்போ ஒரு விக் வச்சானா எவ்வளவு தூரம் விக் வைக்க முடியும்? அதுக்கு மேல ஒரு விக் வச்சானா எவ்வளவு தூரம் வைக்க முடியும்? அந்த மேல க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேயா? மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வைக்கலாம். இல்ல, இத கட் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் மேல. கரெக்ட்டா? இது வரைக்கும் போலாம். க்ளோஸ் எதுக்கு மேல வைக்கணும்? அந்த பாடிக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதுதான் மந்த்லி டெய்லி ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? அதுதான் நம்மளுக்கு டெய்லியோட ஸ்டாப் லாஸ். கரெக்ட்டா? அதுக்கு மேல வச்சானா ஷார்ட் இருக்க கூடாது, புல்லிஷ் ஆயிடும். புல்லிஷ் இல்ல, அது வந்து புல்லிஷ் இல்ல, அந்த 414 வரைக்கும் போவான். ஆமா, மந்த்லி வீக்லி டெய்லி வரைக்கும் போவான். ஆமா. அதை போய் டெஸ்ட் பண்ணணும். இப்ப இத வந்து நம்ம டெய்லியில இதுக்குள்ள இருக்கிறது க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். கேப் டவுன் ஆச்சா எவ்வளவு தூரம் கீழே வரும், அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். வெரி சிம்பிள். இதை போட்டுட்டோம்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல இது ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். கரெக்டா? இப்ப 3 ஹவர்ஸ்ல என்ன நடந்தா என்ன நடக்கணும்? 3 ஹவர்ஸ் நாளைக்கு ஓப்பன் இதுக்கு கீழே 56,695 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம் 56,607 வரைக்கும். அது அடுத்த ஒயிட் கேண்டில் வர வரைக்கும் இந்த ஹையையோ லோவையோ கட் பண்ணாரு. அதிகபட்சம் மேல கொஞ்சம் எங்க போகலாம்? ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில் வரைக்கும் போகலாம். ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில் அதுக்கு பேரலலா இருக்குன்னா கரெக்ட், அது வரைக்கும் போகலாம். இல்ல, ஓகே, போட வேணாம். ஓகே. இதுக்கு அடுத்தது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கு 56,754 இருந்து 56,607 வந்து 3 ஹவர்ஸ் இருக்கு. ஓகேயா? அப்ப 3 ஹவர்ஸ் கேண்டில்ல ஒரு லைன் போடணும். 3 ஹவர்ஸ் கேண்டில்ல லோவுக்கு ஒரு லைன் போட்டு 3 ஹவர்ஸ் சப்போர்ட்
ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அது நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அது தெரியும் சார். ஏன்னா இது சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுதா ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகுதான்னு. இல்லை இல்லை, நான் ஓப்பன் சொல்லலை. 3 ஹவர்ஸ்னா நாளைக்கு 3:30 மணி வரைக்கும் நீ இதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். கரெக்ட். கரெக்டா? அப்போ மேலே எவ்வளோ தூரம் விக்கு வைக்க, எவ்வளோ தூரம் கீழே போகலாம், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீழே ஒரு கேண்டில் எடுத்து நம்ம கீழே போகுதா மேலே போகுதான்னு முடிவு பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போ 12:30 மணி வரைக்கும் இந்த ட்ரேட் கிடையாது. ஓகே, இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி டீகோட் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது 15 மினிட்ல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கணும். இந்த கேண்டிலுக்கு கீழே 15 நிமிஷம் க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு அங்க இந்த டார்கெட் வரும். 600 வரைக்கும். அப்ப 15 நிமிஷத்துல எதுக்கு மேல போனா நீ டார்கெட்டா வச்சுக்குவ, எவ்வளவு தூரம் போனுச்சுன்னா அது ரிஜெக்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. சொல்லு சார் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே 680 ரிஜெக்ட் ஆச்சுன்னா 600 வரைக்கும் வரும் சார். இல்ல, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து ஒயிட் கேண்டிலுக்கு கீழே கேப் டவுன் பண்றான். என்ன பண்ண, அந்த கேண்டிலுக்கு கீழே ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஓபன் பண்ணா எவ்வளவு தூரம் உனக்கு வரணும், இவ்வளவு டெய்லி வரைக்கும் வரணும். இதுக்கு மேல ஒயிட் கேண்டில் போட்டாங்கன்னா நான் வெளில போயிடுவேன். 3 ஹவர்ஸ்லயும் அது இந்த மாதிரி சைட்வேஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்ப 3 ஹவர்ஸ்ல நாளைக்கு கேப் அப் பண்றான்னு வை. ஏன்னா 3 ஹவர்ஸ் இது 15 மினிட்டை கட் பண்ணி 3 ஹவர்ஸை கட் பண்ணி இதுக்குள்ளதான் ரேஞ்ச் இருக்கு. ஓகேயா? அப்ப இந்த 3 ஹவர்ஸோட 15 மினிட்டோட ரெசிஸ்டன்ஸ் எது, எதுக்கு மேல க்ளோஸ் ஆனா நான் போவேன்? லாங் சைடு. லாங் சைடா சார்? ஒரு ட்ரேட் வந்து நான் எடுக்கணும், இதை வச்சு எப்படி இருப்பேன், அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு மேல பிரேக் ஆனா மட்டும்தான். அதுக்கு மேல 15 மினிட் க்ளோஸ் ஆகணும். அட்லீஸ்ட் எனக்கு 5 மினிட்ஸ் ஆகுது க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும் ரிஜெக்ட் ஆகும். எவ்வளோ, ஏன்னா அந்த கேண்டில்குள்ளதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ளோசிங். அதுதான் 3 ஹவர்ஸோட ரேஞ்சு. 15 மினிட்ல ஒரு கேண்டில் மேல வச்சான்னா அது கீழே வச்சான்னா சப்போர்ட்ல ஆகும். ஓகேயா? அப்ப நாளைக்கு பெரிய அளவுக்கு கேப் பண்ணா க்ளோசிங் இதுக்குள்ள கொண்டு வைக்கணும். அதிகபட்சம் வந்து 56,796க்குள்ளதான் க்ளோஸ் வைக்கணும். இல்ல இதை 3 ஹவர்ஸ் மாத்த, 3 ஹவர்ஸ்ல இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறான், 800ல போய் ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் பண்றான்னா என்ன ட்ரேட் நம்ம பண்ணணும்? இமீடியட்டா செல் அடிக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு போனாலும் நம்ம செல் பண்ணணும். செல் பண்ணணும்னா புட்டை வந்து பை பண்ணணும். கரெக்டா? ஏன்னு கேளு, தெரியலண்ணா. ஆமா சார், 840 கிட்ட மிஞ்சி போனா இது வரைக்கும் வைக்கலாம். அங்க எவ்வளவு போனா சப்போஸ் இது மேல போறது வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல, வாய்ப்பு கிடையாது. அப்ப 15 மினிட்ல ஃபர்ஸ்ட் முதல்ல க்ளோஸ் ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கேண்டிலுக்கு மேல நம்ம ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதான். அப்ப 15 மினிட்டோட லோ வந்து சப்போர்ட்டும் நேத்தோட லோ வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஏன்னா ஒயிட் கேண்டிலோட லெவல் டெய்லியில. கரெக்டா? டெய்லியில கூட டெய்லியில ஒயிட் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மேல வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்ப வந்து மேஜர் சப்போர்ட் 574க்கு மேல ஓபன் பண்ணா 843 வரைக்கும் போகணும். மேல போனுச்சுன்னா ஒண்ணு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணா மட்டும்தான் 57,091 எல்லாம் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னா எண்ட் ஆஃப் த டே மட்டும்தான் ப்ராபபிலிட்டி. ஒரே நாள்ல என்ன பிரைஸ் இருந்தாலும் திருப்பியும் அப்படியே ரிவர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ஆகவே ஆகாது. அது 15 நிமிஷத்துல ஸ்ட்ரென்த் ஆகணும், 3 ஹவர்ஸ்ல ஸ்ட்ரென்த் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகி கடைசியில போய் இன்கேஸ் ஓப்பன் வந்து 843க்கு மேல 15 மினிட் க்ளோஸ் ஆகி போனுச்சுன்னா தான் அந்த ரேஞ்சே போகும் உனக்கு. இல்லைன்னா வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அது டிராவல் ஆகும். ஏன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ள அவன் வந்து 3:30 மணிக்குள்ள ஒரு 12:30 மணிக்குள்ள இந்த 3 ஹவர்ஸ் கேண்டலுக்குள்ள க்ளோஸ் வைக்கணும்.
இல்ல மேல இதுக்கு மேல க்ளோஸ் வச்சான்னா இந்த அந்த ஒயிட் கேண்டிலோட டெய்லிக்கு பாடிக்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சான்னா தான் ஃபர்தரா மேல போகும். புரியுதா? ஏன்னா ரேஞ்ச் பெரிய ரேஞ்ச். 30 மினிட் போட்டு பார்ப்போம். 30 மினிட்ல எங்க வந்திருக்கு ஒயிட் கேண்டில்? 30 மினிட்ல வரல. இன்னும் வரல. வரல. 30 மினிட்ல வரணும். அப்ப 30 மினிட்டோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இந்த ரேஞ்சில் அது க்ளோஸ் ஆகணும், அதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இல்ல ப்ரீவியஸ்ல வந்து இன்கேஸ் வந்து 157,193 எல்லாம் போனா ரிஜெக்ட் தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸா கேண்டில் வந்து அப்படியே போனா கூட ரிவர்ஸ் ஆயிடும். இது வந்து தீப கேண்டில் மாதிரி. புரியுதா? மேலே கீழே இறங்கிருச்சு. இங்க இருந்து ஒயிட் கேண்டில் போடாம 30 மினிட்ல மேல கொண்டு போய் ஒயிட் கேண்டில் போட்டாலும் இதே பிரைஸ் திருப்பி கீழே வருதா? இங்கே ஒயிட் கேண்டில் போடாமல் ஓகே. ஆனால் இங்கே ஒயிட் கேண்டில் இருக்குல்ல சார், மேக்ஸிமம் போடாமல் இது வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குல்ல. அங்க போய் மேல போட்டானா அந்த கேண்டிலுக்கு மேல போகாது, திருப்பி அங்கிருந்து ரிவர்ஸ் தான். ஓகே, எப்பயுமே ஒரு ஒயிட் கேண்டில் வந்து போட்டுட்டு தான் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை அதுக்கப்புறம் கொடுக்கும். ரெண்டாவது இந்த ரெட் லைன் வந்து மேல வருது பாரு. ஓகேயா, அந்த சூப்பர் ட்ரெண்ட் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து டைரக்டா அப்படி வந்து க்ளோஸ் வைக்காது. இது எப்படின்னா ஒரு வியூ வந்து நம்ம மேல போகுதா கீழே போகுது, கீழே போனா எவ்வளவு தூரம் நம்ம டார்கெட் பிடிச்சிருக்கோம், மேல போனா எவ்வளவு தூரம் டார்கெட். இதுல வீக்லில மந்த்லில ஓவராலா இந்த லெவலை எதுவும் மாத்தாம இதுக்காக வந்து, ஏன்னா நீ நிப்டில தான் ட்ரேட் பண்ண போற, பேங்க் நிப்டில பண்ண போறது இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரமோ இல்லை நாளைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே, வேற என்ன? ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிடுவோமா?